வெற்றி நிலவரம் வந்துட்டாரு. வெற்றி. ஆமா ஆமா. நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. நான் தொடர் வண்டியில பயணிச்சுட்டு இருக்கேன் ஐயா. ஐயா 6:35 ஆச்சு. நிகழ்ச்சி நேரலையில போகுது. இணைப்பையாளர் தவிர மற்றவங்க எல்லாம் ஒளி வாங்கி நிறுத்திக்கோங்க. இணைப்புரையாளர் பொறுப்பெடுத்துக்கோங்க. கேக்குதுங்களா? பாலாஜி தொடங்கிங்க. வணக்கம் ஐயா. வீடியோ வச்சுக்கிட்டு பேசுங்க. கொஞ்சம் அங்க இருளா இருக்குங்க ஐயா. ஐயா கேமரா ஆன் பண்ணீங்க பாலாஜி. தெரியுதுங்களா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். தொடங்கலாங்களா ஐயா? தொடங்க தம்பி. நேரலை தொடங்கி 2 நிமிஷம் ஆச்சு. தொடங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்னும் வள்ளுவனின் வாய்மொழியையும் அன்னை தமிழையும் முதற்கண் வணங்கி அவையில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சான்றோர் தளம் முன்னெடுத்துள்ள மின் வெளியீட்டு அரங்கம் 54 இந்நிகழ்வானது இனிதே தொடங்குகிறது. சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் இணைந்து நடத்தும் முனைவர் பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய திமிரிய சிறகுகள் நூல் அறிமுக நிகழ்வானது இனிதே தொடங்கியுள்ளது. நிகழ்வின் முதல் நிகழ்வாக வரவேற்புரை ஐயா சே மன்னன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வைய மணற்பிழம்பாய் வட்டமிட்டு அந்நாளில் பைய குளிர்ந்து கல்லான தொன்னாடாம் மனித பைங்கூழை வார்த்தெடுத்த எந்நாடே. அனிசை கண்டங்கள் 5 மழ அடிநாளில் எமொழியும் தோன்றா இருள் நாளில் எமுலத்தே செங்கதீராய் உதித்தெழுந்து உயிர் வளர்த்த செம்மொழி. பனிக்கடலும் பாழ்நிருப்பும் பகைவர்களும் இடரளித்தும் கனிக்குளையாய் அமிர்தோட்டாய் முக்கழக கடல் தந்த முத்தாம் தொல் காப்பியமாய் 18 திருக்குறள் சேர் 14 கணக்காய் காப்பியங்கள் ஈரைந்தாய் வந்திசைத்த தமிழனங்கே. வையத்தின் தாய்மொழியே செந்தமிழே வணங்குகிறேன் யான். சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் இணைந்து நடத்துகின்ற மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 54 குழுமையில் இருக்கிற அத்துணை சான்றோர் பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கிறேன். இந்நிகழ்வு திருவள்ளுவர் ஆண்டு 2054 கும்ப திங்கள் 16ஆம் நாள் 28/2/2023 நடக்கிற இந்த நிகழ்வானது போற்றுதலுக்குரிய தமிழ் வரலாற்று ஆய்வறிஞராக இருக்கிற முனைவர் பிரான்சிஸ் அவர்களுடைய தன் வரலாற்று நூலினை திமிரிய சிறகுகள் என்ற தலைப்பிலான தன் வரலாற்று நூலினை நாம் இந்த அரங்கத்திலே திறனாய்வுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்விற்கு மதுரைக்கு மல்லி சிறப்பென்பார்கள், அதுபோலவே முக்கூடலாக இருக்கிற அந்த மூதூரான மதுரையிலிருந்து ஒரு தமிழச்சி நமக்கு தலைமை ஏற்கிறார். நம்முடைய கண்ணகி அறம்பாடி அந்த மதுரையிலிருந்து நமக்கு தலைமை திறம்பாட வருகிற கவிஞர் ரேவதி அழகர்சாமி அவர்கள் இந்த அருமையான நிகழ்விற்கு தலைமை ஏற்கிறார். அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று சான்றோர் தளத்தின் சார்பிலே நெஞ்சார வரவேற்கின்றேன். இந்த நிகழ்விலே தமிழிசை வழங்க இருக்கிற மயிலாடுதுறை கல்லூரியினுடைய தமிழாய்வுத்துறையினுடைய பேராசிரியர் முனைவர் நன்னானே ரமேஷ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தொடக்க உரை நிகழ்த்த இருக்கிற பொறியியல் முனைவர் சான்றோர் தளத்தின் இயக்குநர்களில் ஒருவரான ஐயா பாலமுருகன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். சான்றோர் தளத்தை நிறுவி இதுவரை 54 மின்னூல்களை இணையத்திலே பதிவேற்றம் செய்து பல்வேறு இலக்கிய பணிகளையும் அறிவியல் பணிகளையும் தன் வாழ்நாள் பணியாக செய்து கொண்டிருக்கிற சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் பொறிஞர் அமிர்தம் பீட்டர்ராசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த சீரிய நிகழ்விற்கு மிக குறுகிய நாள் இடைவெளியில் நூலினை பெற்று திறனாய்வு செய்வதற்காக நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிற செந்தமிழ் பேரொளி
பாவாணர் மக்கள் நூலகத்தினுடைய நிறுவனர் ஐயா வாய்மை இளஞ்சேரன் அவர்களையும் நெஞ்சார வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்வினை வாழ்த்துறை வழங்குவதற்காகவும் இந்த நிகழ்வை நடத்துவதற்கான இசைவினை அளித்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை குழு உறுப்பினரும் நான் ஒரு IAS அகாடமியினுடைய இயக்குனரும் ஆகிய பேராசிரியர் முனைவர் தமிழ் இயலன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வருகை தர இருக்கிற திறனாய்வு செம்மல் முனைவர் கவிஞர் சாக்ரட்டிஸ் சக்கையா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அறம் பதிப்பகத்தின் வழியாக அறம் சார்ந்த பல்வேறு நூல்களை வெளியிட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அறம் பதிப்பகத்தின் அமரேசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த அரங்கத்தில் குழுமியிருக்கிற மக்கள் சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக கருத்துரைக்கு பின்னால் ஏற்புரை வழங்க இருக்கிற நூலாசிரியர் அறிஞர் முனைவர் பிரான்சிஸ் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியினை முதன்முறையாக குவியத்தின் வழியாக நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற மாணவர் மாநில கல்லூரியில் தமிழ்துறை மாணவர் கவிஞர் ஜா பாலாஜி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இவற்றைக்கெல்லாம் பயணத்தில் இருந்து கொண்டே நிகழ்வினை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிற நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற மாநில கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வெற்றி நிலவன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னும் பெயர் குறிப்பிடாமல் வருகை தந்திருக்கிற அத்துணை சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்விற்குள் செல்வதற்கு அனைவரையும் அழைக்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா. வரவேற்புரையினை தொடர்ந்து நிகழ்வின் தொடக்க உரை நிகழ்த்த சான்றோர் தளத்தின் இயக்குனர் பொறியியல் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். அன்பும் பண்பும் கொண்ட சான்றோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வு என்பது 54வது சான்றோர் தளத்தின் 54வது நிகழ்வு என்பது பெருமை தகர நிகழ்வு அப்படின்றது. 50 புத்தகங்களை ஆய்வுக்குட்படுத்திய பின்பு நிறைய இன்னும் இருக்கிறது என்பதை உறுதி செய்யும் வண்ணம் எல்லா செயல்பாடுகளும் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை மாலை நடத்தி கொண்டிருக்கும் ஐயா பீட்டர் ராஜன் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு சான்றோர் தளத்தை இன்னும் மெருகூட்டும் வண்ணம் முன்னுரை வழங்கிய மன்னர் மன்னன் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ் எனக்கு பயிற்று கொடுத்த தமிழன் ஐயாவுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இங்கு குழுமிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயாவோட புத்தகத்தை ஒரு சில பக்கங்களை மன்னர் மன்னன் ஐயா அமைச்சிருந்தாங்க. அந்த புத்தகத்தை பார்க்கும்போது தலைப்பு திமிரிய ஒரு அந்த திமிருன்ற வார்த்தை வந்து ஒரு பெருசா இருந்தாலுமே இன்றைய நிகழ்வுக்கு வரைக்குமே வந்து இன்றைய காலகட்டத்துக்கு கூட பொருந்துற மாதிரி இருக்கக்கூடிய தலைப்பா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அவரு கடந்து வந்த பாதை 1919 இருந்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே நூற்றாண்டுகளை கடந்தும் இன்னும் அடிமை தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் திமிரி கொண்டுதான் வெளியே வர வேண்டும் என்ற சூழலை கவிதை நகையுடன் எழுதியிருக்கின்றார். இன்னும் பற்பல எடுத்துக்காட்டுகளை எழுதியுள்ளார் என்பதை முன்னுரையில் படிக்க முடிகிறது. ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால் இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்தோம். ஒரு சில கட்சிகள் மூலமாக ஒரு சில ஆட்களை ஒரு சில இடத்திற்கு கூட்டி சென்று கல்வி பயிற்றுவித்த பின்புதான் நாம் இப்போது அதை பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை உறுதி செய்யும் வண்ணம் எழுதியிருந்தது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருந்தது. ஏனென்றால் இன்னும் அடிமை தளத்தில் இருந்து கொண்டிருக்கும் அனைவரும் இதுல இருந்து வெளிவரணும்னா கல்வியை மேம்படுத்தணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அதை வந்து ஆய்வுக்குட்படுத்தும் போது சீரிய சிந்தனை என்னவென்றால் நம்ம கருத்துக்களை சுதந்திரமாக பயிர்வதற்கு கல்வின்றது ஒரு அத்தியாயமா உள்ளது.
கல்வி பயிரணும் அப்படின்னு போதே அவர் இவ்வளவு கஷ்டத்தை பட்டு இப்போ முனைவர் பட்டம் வரைக்கும் வாங்கி அதையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் இப்போதுதான் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுகிறது அந்த புத்தகம். அப்படி என்றால் வாழ்க்கை தரத்தில் நிறைய உயர்ந்த பின்பும் இன்னும் அந்த கஷ்டங்களை இன்னும் நிறைய சூழலில் வென்றெடுக்க வேண்டிய சூழல் உள்ளது. அதற்கு அனைவரும் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வண்ணம் இன்றைய நிகழ்வு உள்ளது. அதனால் இன்னும் நிறைய மனங்கள் இன்னும் சேர வேண்டிய உள்ளதனால் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட புத்தகங்களை மக்களுக்கு கொண்டு சென்று இந்த நிகழ்வுகள் எல்லாம் முன்னாளில் இருந்த நம்மளுடைய முன்னோர்கள் செய்த முயற்சியினாலும் வெற்றியினால் மட்டும்தான் நாம் இன்று தழைத்து கொண்டிருக்கின்றோம். திரும்பவும் அடிமைத்தளத்திற்கு போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்பதனால் இந்த மாதிரி நிகழ்வுகளை நிறைய செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை பதிவு செய்ய விருப்பப்பட்டேன். ஆனால் புத்தகத்தை பற்றி ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அதை நிறைய வாசிப்பவர்கள் அதை சார்ந்த விஷயங்கள் பேசுவார்கள். சான்றோர் தளம் என்பது இப்போது இலக்கியத்தை மட்டுமல்லாமல் அறிவியல் சார்ந்த புத்தகம், தொழில்நுட்பம் சார்ந்த நிகழ்வுகளையும் செய்ய இன்னும் உறுதுணை செய்ய நானும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக அதை செய்து அடுத்த வாரம் அல்லது அடுத்த புத்தகம் ஒரு அறிவியல் புத்தகமாக இருக்கும் என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கின்றேன். மகிழ்ச்சி. நன்றி. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக நோக்க உரை நிகழ்த்த சான்றோர் தளத்தின் நிறுவனர் பொறியினர் அமிர்தம் பீட்டர் ராசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். முத்து தமிழ் படைத்து 3 நெறி வளர்த்து கத்தும் கடல் மீது களம் கொண்டு வலம் வந்த தமிழனை என்ற தமிழ்த்தாய்க்கு என் வணக்கங்கள். அவையில் கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் தலை தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைய நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற கவிஞர் ரேவதி அழகர்சாமி அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய பாவலர் மன்னர் மன்னன் அவர்களுக்கும், தமிழிசை வழங்க இருக்கின்ற முனைவர் நன்னானே ரமேஷ் அவர்களுக்கும், தொடக்க உரை ஆற்றிய சான்றோர் தளத்தின் அடித்தளமாக இருக்கின்ற செயற்கை நுண்ணறிவு முனைவர் பொறியாளர் பாலமுருகன் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற பன்மொழி புலவர் பேராசிரியர் இலக்கிய வட்டத்தின் மையம் தமிழ் இயலன் அவர்களுக்கும், நூல் திறனாய்வில் தன்னுடைய பாதையை வகுத்துக் கொண்டிருக்கிற சாக்ரட்டிஸ் சக்கையா அவர்களுக்கும், அரிய நூல்களை எல்லாம் வெளிக்கொணர்கின்ற அறம் அமரேசன் ஐயா அவர்களுக்கும், திறனாய்வு செய்ய இருக்கின்ற முனைவர் இளஞ்சேரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நூல் முனைவர் பிரான்சிஸ் அவருடைய சுய வரலாற்று நூலாகும். சான்றோர் தளம் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்களை அறிமுகப்படுத்தவும், அவர்களுடைய முயற்சியையும் அவர்களுடைய நூல்களையும் வெளிக்கொணர்ந்து அவர்களை ஊக்கப்படுத்துவதற்குமான இந்த தன்முனைப்பில் சான்றோர் தளம் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருப்பது போல 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொடர்ந்த தமிழ் ஆர்வலர்களுடைய ஒருங்கிணைப்பின் கீழ் இந்த சான்றோர் தளம் இயங்குகிறது. சான்றோர் தளத்தின் நெறியாளர்களாக முனைவர் ஈஜே சுந்தர், பொறிஞர் பாலசுப்ரமணியன், சி ராஜேந்திரன் IARS பணி நிறைவு பெற்றவர், கலைமாமணி ஏர்வாடியார், முனைவர் ஸ்தனிஸ்லாஸ் அடிகளார், கலைமாமணி வாமுசே திருவள்ளுவர், கவிக்கோ துரை வசந்தராசன், பொறிஞர் நற்றமிழ் ராமானுசர், பாசுர பாவலர் வேணு குணசேகரன், பொறிஞர் கோவா பழனிவேல் போன்றவர்களாலும், ஆசிரியர்களாக பொறிஞர் ராமக்கண்ணன், அறம் அமரேசன்,
முனைவர் வெற்றி நலவன், சாக்கர்டி சக்கையா, பேராசிரியர் ஞான ரவிச்சந்திரன், முனைவர் ஷாலினி ஜெரால்ட், பொறிஞர் கந்தசாமி, முனைவர் ரமேஷ் போன்ற ஆசிரியர்களுடைய பெருமக்களாலும் இந்த தளம் இயங்குகிறது. காப்பாளர்களாக புரவலர் ஏசுராஜ், நீர் சிராக்கும் நிலையங்கள் உற்பத்தியாளர், செயற்கை நுண்ணறிவு அறிஞர் முனைவர் பாலமுருகன், பாவலர் மன்னர் மன்னன், இயக்குனர் தமிழ் இயலன் போன்றோரை காப்பாளர்களாக கொண்டு இந்த சான்றோர் தளம் இயங்குகிறது. இதன் நோக்கம் பல்வேறு துறை சார்ந்த அறிஞர் பெருமக்களுடைய உழைப்பையும் அவர்களுடைய படைப்பையும் பாராட்டுவதும் ஊக்கப்படுத்துவதுமாகும். எனவே எந்த விதமான பொருட்செலவுமின்றி நூலாசிரியர்கள் தங்களுடைய நூல்களை சான்றோர் தளத்தில் பதிவிடலாம், ஆய்வுக்குட்படுத்தலாம் என்ற அறிவிப்போடு நூலாசிரியர் பற்றிய சிறிய தகவல்களை நான் இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நூலாசிரியர் 1963 பிறந்தவர். இன்று 71 வயது ஆகிறது. இன்றைய நாள் வரை மிகுந்த சிறந்த நினைவாற்றலோடு 70 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைவு கூர்ந்து அவர்கள் தன்னோடு தொடர்புடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், நிகழ்வுகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து அவர்களுடைய பெயர், ஊர் போன்ற பல தகவல்களை ஒருங்கிணைத்து தன்னுடைய வாழ்க்கை சரிதத்தை எழுதியிருக்கிறார். அவருடைய நினைவாற்றலுக்கும் உழைப்புக்கும் நாம் தலைவணங்குகிறோம். படிக்கின்ற காலத்திலேயே படிப்பு மட்டுமல்லாமல் விளையாட்டு, நாடகம், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி போன்று பல படிப்பு சார்ந்த கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிகழ்வுகளில் பங்கேற்று தன்னை ஒரு முழுமையான மனிதனாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பின் இரு விழிகளின் பார்வை, தொல்குடியினர், நாகர், தமிழர், வணக்கத்துக்குரிய வடகிழக்கே, விவிலியமும் வள்ளுவமும், சில வரலாற்று சுவடுகள் என்று 5 நூல்களை ஏற்கனவே எழுதியிருக்கிறார். இன்று 6வது நூலாக தன்னுடைய வாழ்க்கை சரிதத்தை எழுதியிருக்கிறார். தன்னுடைய பாதி வாழ்க்கை சரிதம் எழுதப்பட்டிருக்கிறது. மீதி அடுத்த நூலாக வரும் என்று நினைக்கிறேன். நூலாசிரியர் பல்வேறு பட்டங்களை பெற்று வாழ்த்துக்களையும் பல்வேறு அமைப்புகள் மூலம் பெற்றிருக்கிறார். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தரமணி அவருடைய படைப்புகளை அங்கீகரித்திருக்கிறது. டாக்டர் மூவா விருதை பெற்றிருக்கிறார். திருவள்ளுவர் திருச்சபை அவருக்கு சிறந்த நூலாசிரியர் என்ற பட்டத்தை தந்திருக்கிறது. சமத்துவ ஒளி என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார். பன்னாட்டு ஆய்வு தமிழ்ச்சங்கம் அவருடைய ஆய்வு கட்டுரைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சிகாகோ தமிழ்ச்சங்கம் அவருடைய ஆய்வு நூலை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மதுரையில் இயங்கிக் கொண்டிருக்கிற செந்தமிழ் கல்லூரி அவருடைய ஆய்வு கட்டுரைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்படியாக பல இடங்களிலும் தன்னுடைய கட்டுரைகளை, தன்னுடைய உழைப்பையும் அவர் செலுத்தியிருக்கிறார். அவையெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமகனாருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய செயற்கை நுண்ணறிவு பொறியாளர் பாலமுருகன் சொன்னது போல இந்த காலத்தின் கட்டாயம் பலருக்கும் அவருடைய உழைப்பையும் அவரை போல திமிரி செல்ல வேண்டும் என்ற உணர்வையும் நாம் பலருக்கும் ஊக்கம் தர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்பேற்பட்ட நேரத்தில் இந்த நூலை நாம் எடுத்து திறனாய்வு செய்வது தமிழ் சமூகத்துக்கு நாம் செய்கின்ற ஒரு சிறந்த பணியாக இருக்கும் என்று கருதுகிறேன். அப்படி ஒரு வாய்ப்பு இப்பொழுது இந்த நாளில் கிடைத்தமைக்காக நான் இந்த நிகழ்வுக்கு நன்றி சொல்லி வந்திருக்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையானதொரு நோக்க உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நலன்மிகு நன்றிகள். அடுத்த நிகழ்வாக நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி செல்ல கவிஞர் ரேவதி அழகர்சாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
துள்ளி வரும் கருத்தெல்லாம் சுடரொளியாய் வீசி தொடர்ந்து வரும் சமூகத்தை நல்லபடியாய் மாற்றி கள்ளமற்ற என் கவிதை கரை சேர்க்கும் நாளை கனிவுடனே விதைத்திங்கு தாய் தமிழை காப்பேன். அன்னை தமிழுக்கு என் அன்பு வணக்கங்கள். சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் இணைந்து நடத்தும் மின்னூல் வெளியீட்டு விழாவிற்கு என்னை தலைமையேற்க செய்த நிறுவனர் பொறிஞர் அமிர்தம் பீட்டர் ராசன் அவர்களுக்கும், இங்கு வரவேற்புரை ஆற்றி சிறப்பித்திருக்கும் அன்பு இளவல் கவிஞரும் ஆசிரியருமான சான்றோர் தளத்தின் ஒருங்கிணைப்பாளருமான திரு மன்னன் அவர்களுக்கும், தொடக்க உரையாற்றிய பொறிஞர் முனைவர் திரு பாலமுருகன் அவர்களுக்கும், நோக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கும் பொறிஞர் சான்றோர் தள நிறுவனருமான திரு அமிர்தம் பீட்டர் ராசன் அவர்களுக்கும், வார்த்துரை வழங்க வந்திருக்கும் மாற்றுத்திறனாளி நல வாரிய உறுப்பினர் முனைவர் ஐயா தமிழ் இயலன் அவர்களுக்கும், கவிஞர் திரு சாக்ரட்டிஸ் சக்கையா அவர்களுக்கும், பௌத்த அறிஞர் அறம் பதிப்பக உரிமையாளர் திரு மா அமரேசன் அவர்களுக்கும், இங்கு நூலை அறிமுகப்படுத்தி ஆராய்ந்து அது குறித்து பேச வந்திருக்கும் செந்தமிழ் பேரொளி நான் தத்தெடுத்த தந்தை கவிஞர் வாய்மை இளஞ்சேரன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து கொண்டிருந்து அரங்கை அழகுபடுத்தி கொண்டிருக்கும் கவிஞர் திரு பாலாஜி அவர்களுக்கும், நன்றி உரை கூற வந்திருக்கும் முனைவர் திரு வெற்றி நிலவன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வின் கதாநாயகனான நூலாசிரியர் முனைவர் பிரான்சிஸ் அவர்களுக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள். மற்றும் அரங்கத்தில் குழுமி இருக்கும் அத்துணை தமிழ் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். திமிரிய சிறகுகள் தன் வாழ்வியலை பதிவு செய்து அதை 7 தலைமுறை தந்தை, தாய், பாட்டன், பாட்டி, பூட்டன், பூட்டி, ஓட்டன், ஓட்டி, சேயோன், சேயோள், பரன், பறை என்று தன் பரம்பரைக்கே இந்த நூலை சமர்ப்பித்து அறிமுகம் செய்கின்றார் நூலாசிரியர் திரு பிரான்சிஸ் அவர்கள். மெய்யனாய் அறிமுகமாகிறார் இந்நூலில். போராட்டம் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி இல்லை. தன் ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் பல அவமானங்கள், தோல்விகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் என பல நிலைகளை கடந்து இந்த நிலைக்கு வந்து அதை சுயசரிதையாய் இந்த தீவிரிய சிறகுகளில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய நூலில் ஒரு சிறு குறிப்பு. ஒருவர் வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறார். நாம் வெவ்வேறு வண்ண கண்ணாடிகளை அணிந்திருக்கிறோம். நாம் என்ன வண்ணத்தில் கண்ணாடி அணிந்திருக்கிறோமோ அந்த வண்ணமே அந்த வெள்ளை ஆடையின் மீது பிரதிபலிக்கும். அதுபோலவே தான் பார்க்கப்பட்டதாக இந்த நூலில் குறிப்பிடுகிறார். அது உண்மைதான் ஆசிரியரே. மனிதர்கள் ஒருபோதும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருப்பதில்லை. எனக்கு எதிரியாக இருப்பவர்கள் உங்களுக்கு நண்பராக இருக்கலாம். நான் செய்யும் ஒரு தவறு அவருக்கு தவறாக தெரியலாம். அதே தவறு நீங்கள் செய்யும் போது அது சரியாகப்படலாம். இப்படி பல்வேறு மனநிலைகளை கொண்ட மனிதர்களுக்கிடையே தான் நம் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் கடந்து போராடி சகிப்புத்தன்மையோடு எதிர்கொண்டு இவற்றையெல்லாம் கடந்து வருபவரே வாழ்வில் வெற்றியாளராக பேசப்படுகின்றனர். இந்த நூலில் குறிப்பிட்டது போல எழுத்தாளரை போல இங்கு வருகை தந்திருக்கும் பலருக்கும் இதே அனுபவம் கிடைத்திருக்கும் என்றே நினைக்கின்றேன். இங்கு கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் இதே போன்று பல தடைகளை தாண்டி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதே மறுக்க முடியாத உண்மை. ஆசிரியர் அதை பதிவு செய்து வரலாறாக்கி விட்டார் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை இன்று அறிமுகம் செய்யக்கூடிய இடத்தில் தலைமையேற்று எனக்கு சிறப்பிக்க செய்த இந்த சான்றோர் தளத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகின்றேன். தான் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், தோல்விகள் தன்னோடு போகட்டும் என்று விட்டுவிடாமல்
அதை வாழ்க்கை பாடமாக மற்றவர்களுக்கும் எடுத்து கூறி அதை ஒரு வரலாற்று பதிவாக செய்திருக்கிறார் இந்த ஆசிரியர். வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான, சோகமான, கடினமான, இனிமையான பல நிகழ்வுகளை கூறி இப்புத்தகத்தில் தகவல்களாக எடுத்து கூறி அதை அடுத்தடுத்து பேசுபவர்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ள ஆவலோடு என் தலைமை உரையை இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பளித்த சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்து இத்தோடு விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக நூல் குறித்த திறனாய்வு செந்தமிழ் போராளி பேரொளி வாய்மை இளஞ்சேரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா இருக்கிறீங்களா? வணக்கம் ஐயா. மெசேஜ் வந்து பாருங்க ஐயா. எனக்கா? ஐயா இல்லங்க ஐயா, ஐயா திறனாய்வு தான் ஐயா. வாய்மை ஐயா, மெசேஜ் எது பண்ணுங்க ஐயா. ஒரு சின்ன செய்தி, நான் ஒரு சின்ன வாழ்த்துறை ஒரு 3 நிமிடம் பேசிட்டு போயிடுறேன். ஏன்னா கிண்டி பாலாஜி சொல்லிடுங்க ஐயாவை. அவருக்கு செய்தி பெட்டி போட்டு ஒரு நூல் திறனாய்வு நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறை நிகழ்த்த தமிழ்நாட்டு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினர் முனைவர் தமிழ் ஏலன் ஐயா. நண்பர்களே வணக்கம். உங்களது இசைவோடு இந்த இதை மாற்றிக்கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்காக சான்றோர் தளத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிண்டி பொறியியல் கல்லூரியினுடைய உள்ள வளாகத்துல உட்கார்ந்து நான் இப்ப பேசி முடிச்சுதான் வீட்டுக்கு போகணும், அதனாலதான் மாற்றிக்கொண்டேன். எனவே நூல் திறனாய்வு செய்ய இருக்கிற நண்பர்கள் சற்று பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, உங்களது செய்திகளுக்குள் பெரும்பாலும் தொந்தரவு இல்லாமல் நான் பேசி முடிக்க திட்டமிடுகிறேன். அன்பிற்குரிய நண்பர் ஐயா பிரான்சிஸ் அவர்களுடைய ஒரு அருமையான தன் வரலாற்று நூல், அவர் எழுதியிருக்கிற திமிரிய சிறகுகள் என்ற நூலுடைய திறனாய்வு விழாவிற்கு சான்றோர் தளமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தலைமையேற்றிருக்கிற மதிப்பிற்குரிய கவிஞர் ரேவதி அழகர்சாமி, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற தனித்தமிழ் பாவலர் மன்னன் அவர்கள், மிக அருமையான தொடக்க உரையை சான்றோர் தளம் குறித்து வழங்கிய எங்களது அன்பிற்குரிய பொறியியல் முனைவர் பாலமுருகன் அவர்கள், நோக்குவரி வழங்கிய எங்களது 40 ஆண்டுகால நண்பர் அமிர்தம் பீட்டர்ராசன் அவர்கள், மிக அருமையான உரைகளை வழங்க இருக்கிற எங்களது அன்பிற்குரிய சாக்ரட்டிஸ் சக்கையா அவர்கள், அறம் அமரேசன் அவர்கள், வாய்மை இளஞ்சேரன் அவர்கள், இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கிற தம்பி பாலாஜி அவர்கள், நன்றியுரை ஆற்ற இருக்கிற வெற்றி நிலவன் அவர்கள் உள்ளிட்ட அரங்கில் இருக்கிற அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது அன்பான வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஐயா பிரான்சிஸ் பீட்டர்ராசன் அவருடைய அண்ணனை நீண்ட நாட்களாக நான் அறிவேன். மிக குறிப்பாக ஐயா மியூட் ஆயிருக்கு. இங்க நிறுத்தின வேற நண்பர்கள் பக்கத்துல பேசிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, ஐயா பிரான்சிஸ் அவர்களுடைய கொள்கை உறுதிப்பாடுகளை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். மிக குறிப்பாக ஐயா அவர்கள் மேடையிலே பேசுகிற போதெல்லாம் இங்கே கூடியிருக்கிற தமிழ் அந்தணர்களே என்று சொல்லி தொடங்குவார். முதலில் அதை நான் வேறுபாடான நிலையில் இருந்து கவனித்தேன். போக போக அந்தணர்கள் என்ற சொல் பார்ப்பனர்களுக்கு உரியது அல்ல. திருவள்ளுவர் சொல்லுவதை போல அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்ற தமிழ் நெறியில் பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்திய வள்ளலாரை போன்றவர்கள் குறிக்கிற சொல் என்பதை அறிந்து கொண்ட போது அவரது ஆய்வு சிந்தனை பரப்பின் மீது எனக்கு நம்பிக்கையும் மதிப்பும் ஏற்பட்டன. திமிரிய சிறகுகள்
மிக அழகான ஒரு பெயரெச்சத்தோடு அந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. திமிரிய என்ற சொல்லிலே ஒரு தகவல் இருக்கிறது. பாலமுருகன் அவர்கள் அதை தொட்டு காட்டினார்கள். அன்பிற்குரிய நண்பர்கள் அனைவரும் அதை குறித்து பேசினார்கள். அடக்கப்படுகிற இடத்திலேதான் திமிரி வேலையை செய்ய வேண்டியிருக்கும். இயல்பாக பறக்கிற இடத்திலே பறக்கிற சிறகுகள் இருந்தால் போதும். ஆனால் திமிரிய சிறகுகள் எவை என்றால், பறக்கிற தகுதியுடைய பறவைகளை கூட அடுக்கி வைக்கிற அல்லது அடக்கி வைக்கிற அதிகார வர்க்கத்திற்கும் மேல்தட்டுக்கும் எதிரான செய்திகள் வருகிற போதுதான் திமிரி எழ வேண்டும் என்ற எண்ணம் வரும். அந்த அடிப்படையில் திமிரிய சிறகுகள் என்ற அந்த தன் வரலாற்று தலைப்பே ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. பிரான்சிஸ் அவர்கள் தன் வரலாற்றை எழுதுகிற போது இருக்கிற 2 சிக்கல்கள் தன் வரலாற்றை எழுதுகிறவர்களுக்கு என்னவென்றால், தனது வாழ்வில் நடந்த உண்மை செய்திகளை எழுத வேண்டும், உண்மைக்கு அருகில் வர வேண்டும். இன்னொன்று, எல்லா உண்மைகளுக்கும் அருகில் வர வேண்டும் என்பதில்லை. ஆனால் இந்த உண்மையை எழுதுவதால் அது ஒரு சமூக பயன்பாடு உடையதாக இருக்குமா என்று சிந்தித்து எழுத வேண்டும். அப்படி இந்த நூல் முழுக்க உரைகளாக அருமையான பாடல்கள், நமக்கு இருக்கிற சிறுதானிய வகைகளினுடைய உணவு பயன்பாட்டினை ஒரு உரையாடலில் எடுத்து வருகிறார். ஒரு நாட்டுப்புற பாடலை கொண்டு வந்து ஒரு உரையாடலின் இலையிலே மிக அழகாக பாடல் வரிகளோடு பதிவு செய்திருக்கிறார். மிக அருமையாக தான் சார்ந்திருக்கிற மதம், கோட்பாடு என்ற எல்லைகளை கடந்து மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது நாட்டுப்புற தெய்வங்களை குறித்து பதிவாகி இருக்கிற செய்திகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எனவே பீட்டர் ராசன் அவர்கள் சொன்னதை போல இது 6வது நூல். சொல்ல போனால் 5A என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இன்னும் ஒரு பகுதியை எழுதினால்தான் அவரது தன் வரலாற்று பகுதி நிறைவடைகிறது. பகுதியோடு எழுதி முடித்திருந்தாலும் இது ஒரு முழுமையான மாந்தநேய செய்தியை, வளர்ச்சியை நோக்கிய அன்பு பொருந்திய அவரது வாழ்க்கை பயணத்தை, அதில் தேவையான தமிழ் செய்திகளை கொண்டு வந்து தந்திருக்கிற ஐயா பிரான்சிஸ் அவர்களுக்கு அன்பு பொருந்திய வாழ்த்துக்களை சொல்லி, அவரது இந்த நூலை சான்றோர் தளத்திலே வெளியிட்டு அதனை விமர்சனப்படுத்தி இருக்கிற, ஆய்வுக்குட்படுத்தி இருக்கிற பீட்டர் ராசன், மன்னர் மன்னன், வெற்றி நிலவன், பாலமுருகன் உள்ளிட்ட நண்பர்களுக்கு எனது அன்பினை பகிர்ந்து எனது வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். அருமையானதொரு வாழ்த்துறையில் வான்புகழ் வள்ளுவனின் வாய்மொழியொன்றிற்கு விளக்கம் அளித்த ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக நூல் குறித்த திறனாய்வு இனிதே தொடங்குகிறது. திறனாய்வு நிகழ்த்த செந்தமிழ் பேரொளி வாய்மை இளஞ்சேரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா இருக்கீங்களா? வாய்மை இளஞ்சேரன் ஐயா, மைக் அன்மியூட் பண்ண சொல்லுங்களேன். ஐயா பண்ணியாச்சு. சொல்லுங்க. ஒரு வீடியோ நம்ம வந்தது போயிடுச்சு. இல்ல, நான் வந்தாலே தடைகள் வருவதுங்கிறது இயற்கைதான். தொடங்கிடலாமா? பேசுங்க, பேசலாம். சரி, தொடர்ந்து பேசுங்க. சிந்தனையில் வந்து தமிழ் சிந்து நடை பந்தியிட வந்தையனின் செந்தமிழத்தாய் எழில் வஞ்சியோனின் மஞ்சமடி கொஞ்சுகிற பிஞ்சு மகன் செஞ்சொலினில் கொஞ்சம் அதைத்தார். சாதி ஒழிதல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாவேந்தன் நாவேந்திய செந்தமிழையும் நாடேந்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் ஐயா அவர்களுடைய உணர்வை, உள்ளத்தை, எண்ணத்தை, எழுச்சியை உலகெல்லாம் போற்றி பாராட்ட வேண்டும் அல்ல பின்பற்ற வேண்டும் என்கிற உணர்வோடு உழைத்துக் கொண்டிருக்கிற வாய்மை இளஞ்சேரன் ஆகிய என்னுடைய பணிவான வணக்கத்தினை இந்த சான்றோர் தளத்திற்கு சொல்லிக்கொள்ள விழைகிறேன். எனக்கு ஒரு மகிழ்ச்சி இதுல என்னன்னா, தமிழகத்தினுடைய ஆன்மீக இறை கதைகளிலே ஒரு நிகழ்வு உண்டு. எங்க பக்கத்துல இருக்கிற சுவாமி மலையில சிவனுக்கு அவருடைய மகன்
ஓம் எனும் மந்திரத்தின் பொருள் உரைத்ததாக ஒரு செய்தி. அதனாலேயே அது சாமிநாதன் என்கிற பெயர் பெற்றதாக. அதை போல எப்பவுமே குழந்தைகளை கைப்பிடித்து தந்தை அழைத்து போகிற வழக்கம் உண்டு. அதுதான் வழக்கம். ஒரு மாறுதலாக பாருங்கள், என்னை தந்தையாக தத்தெடுத்து கொண்ட கள்ளம் கவடம் இல்லாத என் அன்பு மகள் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று என்னை கைப்பிடித்து அழைத்து செல்கிற இனிய காட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வினுடைய தலைவர் என் அன்பிற்குரிய மகள் ரேவதி அழகர்சாமி அவர்கள் வாயிலாக இந்த நிகழ்விலே என்னை பங்கேற்க செய்த அன்பிற்குரிய தம்பி மன்னர் மன்னன் அவர்களுடைய வாயிலாகவும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற நேரடியாகவும், அதாவது பருப்பொருள் நுண்பொருள் என்பார்களே, அப்படி நேரடியாகவும் பின்புலமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிற அத்துணை இலக்கிய உழைப்பாளிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பதிவு செய்து, அன்பிற்குரிய பெரியோர்களே, இலக்கியம் என்பது பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் தன்னுடைய இலக்கிய துறையில் தமிழ் வளர்ச்சிக்குரிய ஆக்கப்பணிகள் என்கிற நூலிலே ஒன்றை சொல்லுவார்கள். ஒரு உள்ளம் மொழி வழியாக இன்னொரு உள்ளத்தில் இரண்டர கலந்து விடுவதே இலக்கியம் என்று. அப்படி மொழி வழியாக எழுந்து வருகிற இலக்கியத்தை கையாளுகிறவன், அந்த மொழியை கையாளுகிறவனே எழுத்தாளனாகிறான். அவரவர் கையாளுவதற்கு ஏற்றவாறு அந்த இலக்கியம் மக்களை சென்றடைகிறது. இன்றைக்கு இருக்கிற இலக்கிய வடிவங்களிலே இப்ப பாட்டிலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் தனிப்பாடல், தொடர்நிலை பாடல், கதை பாடல், காப்பியம் என்ற ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் உரைநடையை எடுத்துக்கொண்டால் சிறுகதை, பெருங்கதை, குறுங்கதை, நெடுங்கதை என்று பல்வேறு வடிவங்களாக வந்து கொண்டிருக்கிற வகையிலே ஒப்பாரும் இக்காரும் இல்லாத வகையாக இருக்கின்ற இலக்கிய வகை ஒரு எழுத்தாளன் அல்லது ஒரு அறிஞன் தன்னுடைய வாழ்க்கை செலவிலே தன்னுடைய பணிகளை, தான் கண்டவற்றை, தான் பட்டவற்றை, தன்னுடைய பட்டறிவை மக்களோடு அடுத்த தலைமுறை மட்டுமல்ல மொழி சார்ந்த இலக்கியத்தோடு பகிர்ந்து கொள்கிற ஒன்றாகத்தான் இந்த தன் வரலாறு என்கின்ற, இந்த எல்லோரும் சுயசரிதை என்று சொல்வார்களே, அதை போல தன் வரலாறு என்கின்ற இந்த இலக்கிய வடிவம் வெளிவருகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய, நான் முன்பே அறிந்திருக்கிற, எனக்கு அவருக்கு அறிமுகம் இல்லை என்றாலும் அவரை நான் அறிந்த ஒரு வாசகன் அல்லது ஒரு நேயன் என்கிற வகையிலே வணக்கத்திற்குரிய ஆய்வாளர், அறிஞர் ஐயா முனைவர் பிரான்சிஸ் அவர்கள் எழுதியிருக்கிற திமிரிய சிறகுகள் என்கிற நூலை முதலில் ஒரு வாசகனாக படிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. பிறகுதான் தம்பி என்னை திறனாய்வு செய்ய சொன்னார். அன்பிற்குரிய பெரியோர்களே, திறனாய்வு என்கிற சொல்லுக்கு இப்ப நடைமுறையில விமர்சனம்னு ஒரு சொல்லிட்டு இருக்கிறோம். விமர்சனங்கிற சொல்ல ஒருத்தட்ட போய் சொன்னோம்னா என்ன நினைவு வரும்னா, அந்த நூலையோ அல்ல விமர்சனம் செய்யப்படுகிறவரையோ ஏதோ திட்டி தீர்க்க போகிறார்கள் என்கிற எதிர்மறை உணர்வுகளை மட்டும் சொல்கிற ஒன்றாக விமர்சனம் என்கிற சொல் போய்விட்ட நிலையிலே திறனை ஆய்வு செய்கிற நிகழ்வாக திறனாய்வு என்கின்ற தமிழ் சொல், மூல முதல் சொல், உலக முதன்மொழியினுடைய சொல் இன்றைக்கு நின்று நிலவி கொண்டிருக்கிறது, பெருமை படைத்திருக்கிறது என்கின்ற நிலையோடு தொடங்கி, என் அன்பிற்குரிய பெரியோர்களே, திமிரிய சிறகுகள் என்கின்ற இந்த நூலை படித்தவுடன் எனக்கு தோன்றியதெல்லாம் என்னுடைய பேராசிரியர், என்னுடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் பேரறிஞர் இலக்குவனார் ஐயா அவர்கள் எழுதிய போராட்டங்கள் என்ற அந்த வரலாற்று நூல் தான் எனக்கு நினைவு. அப்படி அத்தகைய தன் வரலாற்று நூல்களை பார்க்கும் பொழுது ஒரு ஆசிரியன் தன்னுடைய பட்டறிவை, தான் பட்டதை, பட்டு உணர்ந்ததை, பட்டு அழிந்ததை, பட்டு கெட்டதை மீறி திமிரி எழுந்த வெற்றியை உலகத்தோடு பகிர்ந்து கொள்கிற நூலாக இந்த திமிரிய சிறகுகள் என்கிற நூல் இருக்கிறது. இந்த நூல் திமிரி எழுதல், என் நண்பர் அதுல இருக்கிற ஒரு செய்தியோடு சேர்த்து சொல்வதாக இருந்தால், ஒரு புறா கூண்டிலே இருக்கிற அடைத்து வைக்கப்பட்ட புறாக்களிலே ஒன்று திமிரி எழுந்து, சீறி எழுந்து, பீரிட்டு எழுந்து வானத்திலே பறந்து விரிந்து சிறகுகளை விரித்த அந்த செய்தியை திமிரி எழுதல் என்கிற அந்த பொருளோடு நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு தோன்றியது என்னவென்றால்,
அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, அழுத்தப்பட்ட அணு திரட்சியினுடைய வீரிய வெடிப்பாக இந்த நூலாசிரியனுடைய உள்ளம், எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இருந்து கொண்டிருக்கின்ற அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு இந்த நூலாக மலர்ந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த நிலையிலே ஒன்றை நாம் இந்த நூல் 6 பகுதிகளாக பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு செறிந்த உரைநடை நூல். அதுவும் ஒரு முனைவர் பட்டம் பெற்ற ஒரு ஆய்வாளரினுடைய, ஒரு தகுதி வாய்ந்த எழுத்தாளரினுடைய நூலாக இந்த நூல் இருக்கிறது. இந்த நூலிலே முதல் பகுதியாக வந்திருப்பது திமிரிய சிறகுகள். திமிரிய சிறகுகள் என்பது இந்த நூலின் தலைப்பு என்றாலும், இந்த நூலினுடைய பெயர் என்றாலும், ஆசிரியர் இந்த பிரிவிலே, இந்த பகுதியில திமிரிய சிறகுகள் என்கின்ற பெயரிலே தான் எங்கெல்லாம் திமிரி சிறகுகளை விரித்திருக்கிறோம், அதற்கு அடிப்படை எங்கிருந்திருக்கிறது, அதனுடைய மூலமாகிய வேர், தமிழுக்கெல்லாம் வேர்ச்சொல் கண்டுபிடித்த பாவாணரின் வழியிலே என்றபடி அந்த தன்னுடைய முயற்சிக்கெல்லாம், எண்ணத்திற்கெல்லாம், எழுச்சிக்கெல்லாம் வேர் எங்கிருக்கிறது என்பதை வகைப்படுத்தி வைத்திருக்கிற பகுதியாக முதல் பகுதியான திமிரிய சிறகுகள் என்கின்ற இந்த பகுதி இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாக பதியப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த முதல் பகுதியில அவர் தமிழ் பண்பாட்டினுடைய விளக்கமாக, இந்த நூல் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கை தமிழ் பண்பாட்டினுடைய விளக்காக விளங்க போகிறது என்பதை அறிமுகப்படுத்தும் விதமாக தமிழ் பண்பாட்டினுடைய விளக்கமாக இந்த முதற் பகுதி அமைந்திருக்கிறது. அதில் ஒரு பகுதி அமைந்திருக்கிறது என்கிற உண்மையை நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த நூலை பொறுத்தப்பட்டில ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக எழுதுவார்கள். இப்ப கண்ணதாசன் வனவாசம் எழுதின போது அவன் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்துக் கொள்வார். அதே போல பேராசிரியர்களை கொண்டார் தான் என்றே குறித்துக் கொண்டு விட்டார். அப்படி பல்வேறு தன் வரலாற்று குறிப்புகள் தன்னை எப்படி குறித்துக் கொள்வது என்கின்றதை தன்மையிலே வைத்தும், முன்னிலையிலே வைத்தும், வடற்கை நிலைமையிலே வைத்தும் எழுதியிருக்கிற பாங்கினை நாம் கடந்த காலத்திலே பார்த்திருக்கிறோம். அந்த வகையில இந்த நூல் மெய்யன் என்கின்ற படற்கை நிலைமையிலே தன்னை வைத்தது, அப்புறம் தானே எடுத்துக்கொண்டு அதை தன்மை நிலைமையாகவே மாற்றிக்கொண்டது என்கின்ற நிலைமையிலே ஒரு புதினம் எழுதுகிற பாங்கிலே, ஒரு புதினத்தின் நடையிலே இந்த நூல் தொடர்ந்து இருக்கிறது என்கின்ற அந்த தொடர்ச்சியை, தொடக்கத்தை நாம் புரிந்து கொள்கிற அதே நேரத்திலே அன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த காய்கறிகளை எல்லாம் சொல்லி, அவற்றுக்குரிய மருத்துவ குணங்களில் எல்லாம் சொல்லி, இந்த குமுகாயத்தினுடைய ஒரு மருத்துவனாக தான் விளங்க போகிற அந்த விளைவுக்கு முன்னோட்டமாக இதனை காய்கறிகள் பெயரை எல்லாம் சொல்லி, அதனுடைய மருத்துவ குணங்களை எல்லாம் சொல்லி இருக்கிற பாங்கு அந்த திசை நோக்கி நாம் செல்ல போகிறோம் என்கின்ற உணர்வை சொல்லி இருப்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு மேலாக அன்பிற்குரிய பெரியோர்களே, திணை விளக்கம் தமிழ்ல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கின்ற 5 திணைகளையும் விளக்கி சொல்லி, அதன் வகையிலே மாந்தன் தோன்றிய முதல் தன்மை, மாந்தனின் முதல் நிலை என்பது 5 திணைகளை வெளிப்படுத்தி கொண்டு வந்த அந்த குமரி கண்டத்தில்தான் தோன்றியது என்கின்ற என்னுடைய பேராசான் பாவாணர் அவர்கள் நெறியிலை நின்று அதனை இந்த பகுதியிலே நம்முடைய ஆசிரியர் அவர்கள் மெய்ப்பிக்கும் பொழுது, விளக்கி சொல்லும் பொழுது, உண்மையிலேயே தமிழ் நிலத்தையும், தமிழ் மொழியையும், தமிழ் நாட்டையும் எண்ணி பார்க்கிற, நேயப்படுத்துகிற எந்த உள்ளமும் மகிழ்ச்சி அடையும் என்பதை மறுத்து பேசிவிட முடியாது. அது மட்டுமல்லாது அன்பிற்குரிய பெரியோர்களே, ஆண் பெண் என்கின்ற இருபாலருக்கும் மாந்தவியனுடைய வரலாறு ஆண் பெண் என்ற இரண்டாக பிரித்து, அந்த ஆண் பெண் என்ற இருவரினுடைய 2 பாலினுடைய பிணைப்பிலேதான், உறவிலேதான் இந்த உலகத்தினுடைய வரலாறு பிறந்திருக்கிறது என்பதை அடியுற்றி சொல்லி இருக்கிற கடந்த கால வரலாற்றியலை நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் மானிடவியல் வரலாறு என்று சொல்லுவதை மாந்தவியல் என்று வரலாறு என்று பாவாணர் ஐயா அவர்கள் குறிப்பதை இந்த இடத்திலே நம்முடைய பேராசிரியர் முனைவர் பிரான்சிஸ் ஐயா அவர்கள், அவர் ஏதோ கல்லூரியிலே வேலை செஞ்சாரு, நீங்க பேராசிரியர் சொல்றீங்களேன்னு யாரும் நினைக்க கூடாது. ஏனென்றால் அவருடைய சிந்தனையை, எண்ணத்தை, எண்ணத்தினுடைய விளைவை, வெளிப்பாட்டை மற்ற உள்ளங்களிலே பதிவிட்டு செல்லுகிற, அல்லது படைத்து செல்கிற, அல்லது உரைத்து செல்கிற, அல்லது
அவர்களுக்கு சொல்லித் தருகிற தன்மையில இருந்து நம்முடைய பிரான்சிஸ் அவர்கள் ஒரு சிறந்த பேராசிரியராக கருதப்பட வேண்டியவர் என்கிற நிலைமையிலே அவரை பேராசிரியர் என்று குறிப்பது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, அப்படி அந்த ஆண் பெண் என்கின்ற உறவு நிலையை விளக்கி அதற்கு மேல அவர்களுடைய பருவநிலைக்கு ஏற்றவாறு அவர்களுடைய விளையாட்டுகளை இதை படிக்கும் போது பின்னாடி பாத்தீங்கன்னா தான் ஒரு விளையாட்டு வீரனாக வரப்போகிறார் என்பதற்குடைய அந்த மூலவித்தாக முன்னோட்டமாக முன்மொழிதலாக இந்த நிகழ்வு இருக்கிறதோ என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த வகையிலே பெண்களை பற்றி சொல்லும் போதெல்லாம் அவர்களுடைய 7 பருவ மகளிர் என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகிற இந்த அறிவை, தெரிவை, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, பேரிளம்பன் என்கின்ற அந்த 6-7 வகை பருவத்தையும் குறிப்பிடுகிறவாறு பெண்களை அந்த பருவத்தை கொண்டே அறிவை, தெரிவை என்கிற வகையில தான் அவர் குறிப்பிடுகிறார். மங்கையரினுடைய பெண்களினுடைய அந்த பருவ நிலைமைகளை அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய விளையாட்டுகளை, குண இயல்புகளை, நடைமுறைகளை ஆங்காங்கு விளக்கி போந்தது என்பது மிகவும் செழிப்பல்ல, நம்முடைய மொழி திறனை செழுமைப்படுத்தியது என்கின்ற பங்களிப்பை இந்த நூலின் வாயிலாக செய்திருக்கிறார் என்கிறது உண்மை. அதே நேரத்திலே ஆண்களுக்குரியதாக இந்த சிறுதேர் முதலிய விளையாட்டுகளை சொல்லும் பொழுது நம்முடைய சிற்றிலக்கியங்களிலே சொல்லப்படுகிற, பிள்ளை தமிழிலே சொல்லப்படுகிற சிற்றில், சிறுதேர், சிறுவரை என்று சொல்லுவார்களே, அவற்றையெல்லாம் நினைவுபடுத்துகிற பாங்கினை இந்த நூல் செய்திருக்கிறது என்கின்ற நிலைமையிலே இந்த நூல் இன்னொன்றை செய்திருக்கிறது. மத நல்லிணக்கம் இந்த தமிழ்நாட்டிலே எப்படியெல்லாம் இருந்தது என்பதை சுட்டி காட்டுகிற, விவரிக்கின்ற ஒரு சிறந்த பாங்கினை இந்த நூலின் வழியாக ஆசிரியர் கையாண்டிருக்கிறார். அது எப்படி என்றால், ஒரே குடும்பத்துக்குள் 2 மதங்களை சார்ந்தவர்கள் வாழ்கிற, 3 மதங்களை சார்ந்தவர்கள் வாழ்கிற சூழல் நிலைப்பாடு இந்த மண்ணிலே இருந்தது என்பதை, அவர்கள் மன உறவு கொள்வதற்கு, திருமணம் செய்து கொள்வதற்கு மதம் தடையாக இருந்ததில்லை என்கின்ற உண்மையை தன் வாயிலாக, தன் நூல் வாயிலாக இங்கே பதிவு செய்யும் பொழுது நாம் உண்மையிலேயே நம்முடைய தமிழ் குமுகாயத்தினுடைய சிறப்பை பெருமிதத்தோடு நெஞ்சு நிமிர்த்தி மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பெரியோர்களே. அந்த மாதிரி நிலையிலே இருந்து இந்த நூல் இன்னொன்றை சொல்லுகிறது. எப்படின்னா, அந்த காலத்துல இருந்த இந்த சாதிய முரண்பாடுகள், எந்த சாதியத்தை, குல மத வேறுபாடுகளை எதிர்த்து போரிடுங்கள், சிந்தியுங்கள், எண்ணுங்கள், எழுதுங்கள், இயங்குங்கள் என்று பாவாணர் ஐயா அவரை போன்றவர்கள், பாவேந்தரை போன்றவர்கள், பாவலர் விரஞ்சித்திரனார் அவர்களை போன்றவர்கள் இன்றைக்கும் இருக்கிற நம்முடைய முற்போக்கு எண்ணங்களை கொண்ட தலைவர்களின் வழியாக நாம் அறிந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வு இருக்கிறதே, அதை பட்டியலிட்டே சொல்கிறார் ஐயா. பட்டியலிட்டே சொல்கிறார் அன்றைக்கு இருந்ததுன்னு. ஆனால் ஒரே ஒரு வரியையும் சொல்லுவார். அவர் ஒரு 10-12 அடிப்படைகளை பட்டியலிட்டு இந்த வழியாக நம்முடைய குல வேறுபாடு, சாதிய வேறுபாடு, சாதிய முரண்பாடு இருந்தது, அந்த அளவுக்கு இப்பொழுது இல்லை என்று ஒரு வரியை அவர் சொன்னபோது நான் உண்மையிலே வருந்தி போனேன். ஏனென்றால் அன்றைக்கு சட்டை போட்டுக்கிட்டு வராதரான்னு சொன்னான், செருப்பு போட்டுக்கிட்டு வராதுன்னு சொன்னான், நான் வளர்க்கிற கால்நடைகளை நீ வளர்க்க கூடாது என்று அதிலே மேடு வெள்ளம் பார்த்தான். ஆனால் அன்பிற்குரிய பெரியோர்களே, நாம் வருத்தத்தோடு சொல்லவில்லை, ஒரு சீற்றத்தோடு ஒரு நெருப்பு நிலைப்பாட்டோடு ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அண்மையிலே செய்தித்தாளிலேயும் தொலைக்காட்சிகளிலேயும் காவல்துறையிலேயும் அரசியலிலும் புறப்பட்டு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அல்லது பேசுபொருளாக இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்திலே நம்முடைய மக்கள் குடிக்கிற தண்ணீரை வழங்குகிற அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலே மனித கழிவுகளை, மாந்த கழிவுகளை, மலத்தை கலந்து விட்டு விட்டார்கள். அவர்கள் அதை தின்று விட்டு போகட்டும் என்பதற்காக, குடித்து விட்டு போகட்டும் என்பதற்காக இதை செய்தார்கள் என்ற அந்த காட்டு விலங்காண்டித்தனம் இன்னும் நாம் விலங்குகளை விட்டு வெளியில் வரவில்லை என்கின்ற அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கிற சில குடிகேடிகள் அவர்கள் மாந்த கழிவுகள் என்று சொல்லப்பட வேண்டியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இருந்து அதனுடைய வெளிப்பாடாக அந்த எவற்றையெல்லாம் விட்டு விலகி வந்து கொண்டிருக்கிறோமோ, தந்தை பெரியாரும் இன்னும்
திருவள்ளுவ பேராசானும் பாவாணர் ஐயா போன்றவர்களும் எந்த வகையிலே இந்த மக்கள் குமுகாயத்திலே மேடு பள்ளமோ ஏற்ற தாழ்வோ வேறுபாடுகளோ கூடாது, எல்லோரும் ஓர் விலை எல்லோரும் ஓர் நிறை என்று சொன்னாரே பாரதி, அந்த நிலையிலே இருந்து இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைத்த அந்த நிலையை நோக்கி செல்வதை தடுத்து நிறுத்துகிற குடிகேடிகள் இன்றும் இருக்கிறார்கள். அந்த நேரம் அப்படிப்பட்டவர்களை கேள்வி இல்லாம தூக்கிலிட வேண்டும் என்கின்ற உரத்த குரலோசை எழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இந்த நேரத்திலே இந்த நூலின் திறனாய்வோ என்கிற நிலைமையில் இருந்து சற்றே என்னுடைய கருத்தாகவும் இதனை பதிவு செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன். இது என்னுடைய குமுகாய கடமை என்கின்ற உணர்வோடு இதை பதிவு செய்தன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த குலைவு பட்டியலில் இருந்து தீண்டாமை கொடுமையிலிருந்து விடுபடுவதற்கு இந்த திமிரிய சிறகுகள் போன்ற நூல்கள் பயன்பட வேண்டும். அதற்கான அடிப்படை மூலவித்து இதில் இருக்கிறது என்கின்ற உண்மையை சொல்லி நம்முடைய ஆசிரியர் அவர்கள், நூலாசிரியர் அவர்கள் அருட்தந்தை வில்லோனாவா அவர்களினுடைய அன்புணர்வால் பள்ளிக்கொண்டா என்ற ஊர்ல போய் அந்த இத்தாலி நாட்டினுடைய அருட்படையாளர்களால் நடத்தப்படுகிற பள்ளியிலே சேர்க்கப்பட்டு 5ஆம் வகுப்பு வரை அங்கே படித்தது மட்டுமல்ல, அந்த பள்ளியிலே சிறந்த ஒழுக்கமுள்ள மாணவனாக, முதன்மை இடத்தை பெற்றிருக்கிற மாணவனாக, முதல் தகுதியை பெற்றிருக்கிற மாணவனாக பெருமிதத்தோடு வெற்றி பெற்றார் 5ஆம் வகுப்பை என்கிற போது நெஞ்சு நிமிர்த்தி சொல்கிறோம். இதோ நம்முடைய தேசத்தினுடைய எழுச்சிக்கான மூலவித்து அந்த பள்ளிக்கொண்டாவிலே பள்ளி கொண்டிருந்ததல்ல, துள்ளி வெளியிலே வந்தது என்கின்ற உண்மையை நாம் அறிந்து கொண்டே ஆக வேண்டும் என்கின்ற நிலைமையிலே அதற்கு அடுத்த நிலையாக என் அன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த 3ஆம் பகுதியை அந்த தொன் போஸ்கோ என்கின்ற அந்த பள்ளியிலே காட்டுப்பாடியிலே நம்முடைய முனைவர்கள் பயிலச் சென்ற அந்த காலத்திலே அவருக்குள்ளேதான் ஆயிரம் புரட்சி எண்ணங்கள் வேறுபடித்தன என்கின்ற உண்மையை நாம் மறுத்துவிட முடியாது. அதே இந்த நூல்ல பார்த்தோம்னா தன்னுடைய பட்டறிவினுடைய வெளிப்பாடாக தடித்த எழுத்துகளால் அந்தந்த இடத்துல பாடல்களை அதே போல கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்ற அந்த வாழ்க்கை என்பது மனம் என்பது உணர்ச்சியின் வெளிப்பாடு, வாழ்க்கை என்பது வாய்ப்புகளின் முதலிடம் என்கின்ற அளவிலான அந்த செய்திகளை தந்து நம்முடைய பண்கோட்டை அடிக்கடி சொன்ன செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம் என்று பேசினாரே, அந்த பாடல் போன்ற வரிகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து திரைப்பாடல்கள் அது அல்லாம பிற பாடல்கள் என்பதாக மட்டுமல்லாமல் தன்னுடைய பட்டறிவை சொலவடைகளை போல பதிவு செய்திருக்கிற பெருமிதம் இங்கே இருக்கிறது என்பதோடு மட்டுமல்ல, தொன் போஸ்கோ பள்ளியிலே அவர் படித்த அந்த காலத்திலே தான் தமிழ் மொழியினுடைய உணர்வு, தமிழ் மொழியினுடைய தாக்கம், இந்திய எதிர்ப்பு என்கின்ற அந்த தமிழ் காப்பினுடைய உயர்வழுத்தம், போர்க்குணம், புரட்சி குணம் அவரிடத்திலே குடிகொண்டது மட்டுமல்ல, அந்த ஆசிரியரை பார்த்து எல்லோரும் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று தெருவிலை நின்று முழங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் மட்டும் ஏன் கதவை சாத்தி கொண்டு பாடம் நடத்துகிறீர்கள் என்று கேட்ட துணிவு இருக்கிறதே, அதனால் அவருக்கு கிடைத்த தண்டனை இருக்கிறதே, அவற்றையெல்லாம் அந்த நேர்கொண்ட பார்வை, பெண்களுக்கு சொல்லுவான் பாரதி நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் என்று, அந்த நேர்கொண்ட பார்வை உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஊற்றெடுத்து வருகின்ற நெருப்பு பிழம்பாக வந்துவிட்ட உண்மையை நாம் மறுத்து பார்க்க முடியாது. தொன் போஸ்கோ பள்ளி என்பது அவரை பொறுத்த மட்டிலே அவரை வடிவமைத்த ஒரு கருத்து பட்டறை என்றால் கண்டிப்பாக அதுக்கு மாற்றமில்லை என்கின்ற நிலைமையிலே அன்றைக்குரிய பெரியோர்களே, இதை விட பள்ளி விளையாட்டு குழுவிலே அவர் ஒரு பக்கம் தமிழ், ஒரு பக்கம் பள்ளி படிப்பிலே முதலிடம், இன்னொரு பக்கம் விளையாட்டு குழு. இதைதான் முன்பகுதியிலேயே சொன்னார் அவரு. ஒரு தமிழ் பண்பாட்டினுடைய வரலாறு, ஒரு அந்த விளையாட்டுகளுடைய தொகுப்பு அல்லது பட்டியல், அதற்கு அப்புறம் ஒரு முன்னேறி செல்கின்ற ஒரு இளைஞனுடைய முனைப்பு, ஒரு குழந்தையினுடைய முனைப்பு, ஒரு சிறுவனுடைய முனைப்பு அந்த இடத்திலே வெளிக்காட்டி வந்திருக்கிறது என்கின்ற வகையிலே அதனையும் சொல்லி, அதற்கு மேலாக எந்த இடத்திலேயும்
முதல் இடம் என்பதை தவிர வேறு இடம் இல்லை என்கின்ற நிலைமையிலே அவருடைய ஆசிரியர்கள், நீ ஒரு நல்ல படிப்பாளி, நீ ஒரு நல்ல விளையாட்டு வீரன், ஆனால் நீ ஒரு புரட்சியாளன் என்று அவரிடத்தில் நேரடியாகவே சொன்ன அந்த பெருமிதத்தை அன்றைக்கு, அப்படி புரட்சி எல்லாம் நான் ஒன்றும் பண்ணலையே என்று நினைக்கிற அளவுக்கு அவருடைய மனநிலைமை இருந்தாலும் அந்த புரட்சியாளனை இன்று வரை புரட்சியாளனாக முன்னெடுத்து இருக்கிற பெருமிதம் இந்த நூலுக்கு இருக்கிறது என்கின்ற பெருமிதத்தோடு அன்பிற்குரிய பெரியோர்களே, அதுக்கு மேல இந்த உலகத்தமிழ் மாநாடு என்கின்றதை அவர் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டார், அப்பதான் பார்த்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 பெற்ற வெற்றியை 1968 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை சென்னையிலே நடத்திய அந்த வீடுகள் பெருமிதத்தை நம்முடைய பிரான்சிஸ் ஐயா அவர்கள் அங்கே ஒரு மெய்யனாக உணர்ந்த அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த அந்த மெய்யன் கலப்பில்லாத தமிழ் பற்றி, கலப்பில்லாத தமிழை கைக்கொள்வது பற்றி எண்ணி பார்த்தார் என்கின்ற உண்மையை நாம் இன்றைக்கு எண்ணி பார்க்கும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கின்ற அந்த தமிழ் பற்றை, தமிழ் எண்ணத்தை, தமிழ் விடுதலையை, தமிழ் பெருமிதத்தை நாம் கை கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வீர உணர்வை தோற்றுவிப்பதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. அந்த பகுதியிலே நல்ல படிப்பாளி, விளையாட்டு வீரர், பிற்காலத்துல நீ நல்ல எழுத்தாளனா வருவான்னு வேற அவங்களுடைய ஆசிரியர் சொன்னார். அப்படி பிற்காலத்திலே சிறந்த எழுத்தாளராக வருகிற தகுதி, பிற்காலத்திலே எழப்போகிற தமிழ் வேட்கை என்பதோடு ஒரு புரட்சியாளனாக எழுந்த அந்த அடையாளப்படுத்தப்பட்ட அந்த பெருமகனாரினுடைய அந்த அடித்தளத்திலே, அடிமானத்திலே உறைந்து கிடந்த அந்த வீர உணர்வை நாம் இந்த நூலினுடைய அந்த 3ஆம் பகுதியிலே புரிந்து கொள்ள முடிகிறது. அவருக்கு அந்த கிடைத்த தண்டனை, நீ பள்ளியில படிக்கலாம், ஆனா விடுதிகளை இடமில்லை என்று சொல்லி விரட்டி அடிக்க நினைத்தார்கள். இந்த நாடும், இந்த மக்களும், இந்த மொழியும், இந்த இனமும் வீடுகளை எழுந்திருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு போராட வந்த ஒரு புரட்சியாளன் என்று அவர்களை அடையாளப்படுத்தவர்களையா பள்ளி விடுதியில இடமில்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில இடமில்லை என்றா சொல்லிவிட முடியும் என்கின்ற ஒரு கேள்வியை நெஞ்சுக்குள்ளே நிறுத்திவிட்டு பார்த்தோம் என்றால் அங்கே ஒரு புரட்சிக்காரன் உருவானதை நாம் கண்டிப்பாக எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஆசிரியர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு, அந்த அம்மா அவரை கூப்பிட்டு பேசுறாங்க, இவர் காதல் விடும்படியாக, இவருக்கு காய்ச்சலாக இருக்கிறது, எனவே ஒரு நோயாளி பையனை வீட்டிலே சேர்க்க முடியாது என்று விரட்டி அடித்த அந்த கொடுமை. நல்ல வேளையாக அந்த ஆசிரியர் இவரை மிக மென்மையாக அழைத்து சென்று இன்னொரு இடத்திலே தங்க செய்த அந்த பெருமிதத்தையும் நாம் இந்த இடத்திலே எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு மேலாக 4வது பகுதி திருப்பத்தூர். அந்த திருப்பத்தூருடைய கல்லூரி வாழ்க்கை தொடங்குகிற இந்த கல்லூரி வாழ்க்கையிலே தானாக முடிவெடுத்து தேர்தலிலே நின்று மாணவர் இயக்க துணை தலைவராக அதிக வாக்குகளை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெருமிதம் நடந்ததே. சிவாஜி கணேசன் வர்றாரு அப்படின்னு சொல்லணும்னா அவரை பார்க்க போய் அதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்ட, விரட்டி அடிக்கப்பட்ட இன்னொரு துரத்தல். நம்முடைய திரைப்படத்திலே சொல்லுவார்களே, என் தங்கை கல்யாணி ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் என்பதாக. அப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்தை அந்த விளையாட்டு வீரருக்கு வழங்கியது பள்ளி நிர்வாகம் என்பதையும் நாம் புரிந்து கொண்டாக வேண்டும் என்கிற நிலைமையில என்பதற்குரிய பெரியோர்களே, 5வது பகுதியான செய்யாறு என்கிற பகுதியிலே நாம் திறனாய்வுன்னு சொன்னா ஒரு நூலுடைய குறைகளை சுட்டி காட்டணும்னு ஒரு நடைமுறை இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி இந்த நூலிலே நாம் பார்த்த ஒரு குறையை சுட்டி காட்டுறது ஒரு குறைய ஆசிரியர் வச்சிருக்கிறார். என்ன என்றால், செய்யாறு, செய் என்றால் வயல், ஆறு என்றால் வழி, வயலுக்கு போகிற வழி என்கின்ற வகையிலே செய்யாறு என்பதை செய்யார் என்று எழுதி உள்ள போய் செய்யாறுன்னு திருப்பி எழுதி இப்படி இரண்டையுமாக எழுதி ஒரு குழப்ப நிலைமை அங்கு காட்டியிருப்பதை தவிர்த்திருக்கலாம் என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அந்த இடத்துல அந்த பகுதியிலே ஒன்றை நிறுவுகிறார். தமிழ் பேராசிரியர் கல்லூரி முதல்வராகவும் தமிழ் ஆசிரியர் தலைமை ஆசிரியராகவும் வர முடியும் என்கின்ற அந்த நிலையை ஏற்படுத்தி தந்த முத்தமிழறிஞர் அவருடைய
அந்த சாதனையை, அந்த ஆற்றலை, அந்த படைப்பை நம்முடைய ஆசிரியர்கள் சுட்டி காட்டியதை வரலாற்று பதிவாக செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. தன்னுடைய படிப்புக்காக நான் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து போகிறேன், எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு கேட்டு அலைந்த அந்த அலைச்சலையும் அந்த பகுதியிலேதான், அந்த நேரத்திலேதான் நம்முடைய சட்டப்பேரவை தலைவராக இருந்த புலவர் கோவிந்தன் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தி கொண்ட அந்த வரலாற்று நிகழ்வையும் சுட்டி காட்டி பதிவு செய்திருக்கிற அந்த பெருமிதத்தை நாம் இதுவரை ஒரு இளைஞனுடைய நடத்தைகளை பார்த்த நாம் அடுத்தபடியாக அவரை ஒரு வீரனாக, போர் வீரனாக, புரட்சியாளனாக கருதி பார்க்க வேண்டிய நிலைமையிலே அடுத்த தலைப்பு வந்துவிட்ட பிறகு இறுதியிலே தந்தை பெரியாரின் மறைவை சொல்லி, தந்தை பெரியாரின் மறைவை இறுதியாக பதிவு செய்து இந்த இடத்துலயும் நான் ஒண்ணு சொல்லணுங்க. பூவிருந்தவல்லி என்கின்ற ஊரை ஐயா பூந்தமல்லின்னு சொல்லி இருக்கிறீங்க. பூ இருந்த வள்ளி என்றால், பூ என்றால் மலர், இருந்த என்றால் தங்கி இருக்கிற அல்லது பூத்து இருக்கிற, வள்ளி என்றால் கொடி. பூ மலர்ந்திருக்கிற கொடி என்கின்ற பெயரை பூந்த மல்லி செடி என்கிறது போல, புகுந்து கொண்ட மல்லி செடி என்பது போல இன்றைக்கு மக்கள் வழக்கிலே இருப்பதை அப்படியே சொல்லிவிட்டீர்கள். அடுத்த முறை அதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையை வைத்து அன்பிற்குரிய பெரியோர்களை தம்பி மன்னன் அவர்கள் சொல்லும்போது ஒன்றை சொன்னார். ஐயா, அரை மணி நேரம் எடுத்துங்க, அதுக்கு மேல எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க என்பதான ஒரு செய்தியை சொன்னார். ஏறத்தாழ அரை மணிக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நிமயம் இருக்கிறதா இல்ல அதுவும் முடிந்து விட்டதா என்கிறது என்னுடைய கணிப்புக்கு தெரியவில்லை என்கின்ற நிலைமையிலே இந்த நூலானது ஒவ்வொரு தமிழனுடைய கையிலும் ஒரு ஐயா 5 மணி ஐயா இன்னும் 5 மணி மகிழ்ச்சி. சரிங்க தம்பி. ஒரு குழந்தையாக தொடங்கி ஒரு இளைஞனாக முனைந்து ஒரு புரட்சியாளனாக, கல்லூரி காலத்திலேயே புரட்சியாளன் என்று சுட்டி காட்டப்பட்ட ஒரு மாவீரனாக தன்னை இயற்கையாகவே, தன்னுடைய இயற்கையாக தனக்குள் அமைந்த அந்த சீற்றத்தால், அந்த புலியின் சீற்றத்தை நெஞ்சிலே தேக்கி இருந்தமையால் ஒரு புரட்சியாளனாக அடையாளப்படுத்தப்பட்டு அதற்கும் மேலாக பிற்காலத்திலே ஒரு நல்ல எழுத்தாளனாக வருவாய் என்பதை வாழ்த்தாக அவருடைய தமிழாசிரியர் அவர்கள் சொன்னது போல அப்படி ஒரு நல்ல எழுத்தாளனாக வருவதற்குரிய தகுதியை மெய்ப்பித்து காட்டி அதற்கும் மேலாக இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு கிடைத்த முதல் பணியிலே சேர்ந்ததோடு இந்த நிகழ்வை, இந்த நூலை நிறைவு செய்திருக்கிறார். இந்த வகையிலே அன்பிற்குரிய பெரியோர்களே, ஒரு எழுத்தாளன் ஒரு நூலை எழுதி வெளியிடுகிறான் என்றால் அந்த நூலை படிக்கிற அந்த நூல் எப்பொழுது வெற்றி பெறுகிறது தெரியுமா? அந்த நூலை படிக்கிற வாசகன், அந்த நூலை படிக்கிற நேயன் இந்த நூலுக்குள் நாம் எங்கோ ஒரு இடத்திலே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை தலைமையேற்றிருக்கிற என் அன்பிற்குரிய அன்புமகள் ரேவதி அழகர்சாமி அவர்களிடத்தில் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னான்னு நினைக்கிறேன். அந்த அவர் தன்னுடைய தித்திக்கும் தீண்டுதே தித்திக்கும் தீ என்கின்ற நூலை மகப்பேற்றினுடைய வலி இல்லாமல் மகப்பேறு இல்லை என்பதை பதிவு செய்வார். அந்த வலி இல்லாமல் மகப்பேறு இல்லை என்கின்ற அந்த உண்மையை உலகுக்கு சொல்கிற அந்த வலியை உணரச் செய்கிற வாய்ப்புதான், உரைநடை சிறப்புதான், உண்மையின் தொகுப்புதான் இந்த திமிரிய சிறகுகள் என்கின்ற நூல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை படைத்த ஆசிரியர் தன்னுடைய குமுகாய கடமையை நிறைவு செய்திருக்கிறார் என்று சொல்லிவிடலாம். இந்த நூலின் மூலம் நான் இப்படிப்பட்ட கொள்கைகளுக்காக போராடி இருக்கிறேன், எண்ணிலுற்றிருக்கிறேன், இவற்றை மாற்றியாக வேண்டும் என்று நான் எழுந்திருக்கிறேன் என்கின்ற தன்னுடைய எழுச்சியை பதிவு செய்கின்ற இந்த நூலை படிக்கின்ற ஒவ்வொரு வாசகனிடத்திலும் நான் இந்த இடத்திலே இருக்கிறேன், அங்கே நீ ஒரு புரட்சியாளன் என்று அந்த அடிகளார் சொன்னாரே, அந்த புரட்சியாளன் என்று அடிகளார் சொன்னது பிரான்சிஸ் என்கின்ற அந்த மெய்யனை இல்லை, இந்த வாய்மை இளைஞரனை. இதை படிக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற ரேவதி அழகர்சாமியை, நம்முடைய தமிழறிஞர் தமிழியலன் ஐயாவை, நம்முடைய மன்னனை, நம்முடைய பீட்டரை, இப்படியெல்லாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு அந்த துடிப்பினை, உணர்வை, எண்ணத்தை, எழுச்சியை கையில் எடுத்துக் கொண்டு எழுந்து நின்றால் இன்றைக்கு
தமிழும் தமிழ் இனமும் தமிழ்நாடும் சந்தித்துக் கொண்டிருக்கிற கண்டு கொண்டிருக்கிற நேர்காணலை நிகழ்த்தி கொண்டிருக்கிற இழிவுகளிலிருந்து தமிழை தமிழ்நாட்டை தமிழனை மீட்டெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக ஒரு சிந்தனை மலர்ச்சியாக அக்கினி குஞ்சொன்று கண்டேன் என்று சொல்லுவானே அதை போல வேண்டும். இந்த தேகத்தில் வன்மை வேண்டும். சூழ்ச்சியினை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர் நிறுத்தி தூள் தூளாக்கும் ஆட்சியை செயல்கள் மிகவும் வேண்டும். கடல் போல எழ வேண்டும் என்று பேசுவானே நம்முடைய பாவேந்தன். அதை போல ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை உள்ளத்தை அற்றை தமிழ் தாய் என்ற ஆட்சி புரியும் வரை எற்றைக்கும் எந்நிலத்தும் எந்த நிலையிலும் மற்ற இனத்தார்க்கே மண்டியிட்டால் பெற்றவர் மேல் ஐயம் பிறப்பின் மேல் ஐயம் என்று சற்றும் தயக்கமின்றி சாற்று என்று பேசினாரே பாவலர் புரிஞ்சித்திரனார் ஐயா அவர்கள். அந்த வழியிலே நின்று தமிழையும் தமிழ் இனத்தையும் மீட்டெடுப்போம், பாதுகாப்போம். அதற்கு உறுதியேற்கிற வழியை உறுதியேற்கிற பொறியை இதோ தந்திருக்கிறது திமிரிய சிறகுகள் என்கிற நூல் என்பதை சொல்லி எளிதை கையில் எடுப்போம். சென்றிடுவீர் எட்டு திக்கும் என்றானே, அப்படி எட்டு திக்கும் இந்த நூலை என்பது ஒவ்வொருவனுடைய கடமை என்பதை சொல்லி இது ஒரு திறனாய்வு அல்ல, இது ஒரு வாசகனுடைய உள்ள குமுறல் என்பதை வெளிப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகை தந்திருக்கின்ற நன்றிற்குரிய இந்த என்ன 2 பேரு தமிழறிஞர் தமிழ்நாட்டு அரசுக்கு அறிமுகப்படுத்தி ஒரு அறிமுக உரை தந்தார். நம்ம தமிழியலன் ஐயாவும் நம்ம வெற்றி நிலவன் ஐயாவும் பேராசிரியரும். இவர்களை எல்லாம் நான் நன்றியோடு நினைத்திருக்கிறேன் என்கிறதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து, என் அன்பு மகளே, உங்கள் தலைமையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நான் பெருமிதமாக கருதுகிறேன். தலை நிமிர்ந்து நிற்கிறேன் என்பதை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. சிறகுகள் நூலின் நுண்ணிதி நுகர்ந்து அருமையானது ஒரு நூல் திறனாக செய்த ஐயா அவர்களுக்கு அன்பு நன்றி. மேலும் தீண்டாமை கொண்டு என்று கவிஞர் கபிலன் தன் திரைப்பட பாடலுடன் குறிப்பிட்டு போல தன்னுடைய உரையில் தீண்டாமை குறித்து பேசிய ஐயா அவர்களின் உரையை தீண்டமையால் வணங்குகிறேன். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஏற்புரை நிகழ்த்த நூலாசிரியர் திமிரிய சிறகுகள் என்னும் நூலின் நூலாசிரியர் முனைவர் பிரான்சிஸ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திருவள்ளுவர் ஆண்டு 2054 கும்பம் 16ஆம் நாள். சான்றோர் தளம் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் இணைந்து நடத்தும் மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 54 நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவார்ந்த அந்தன பெருமக்களுக்கு என் உணர்வுமிகு வணக்கமும் நன்றியும். இந்த அருமையான நிகழ்விற்கு தலைமை தாங்கியுள்ள பாணர் வழி கவிஞர் என்பதை இனிமேல் நீங்க பாணர்னே போடலாம். அப்பதான் நம்ம அந்த விடுபட்ட சொற்கள்லாம் செயலாக்கத்துக்கு வரும். எனவே பாணர் ரேவதி அழகர் சாமி மதுரை அவர்களுக்கு என்னுடைய உணர்வு மிகு நன்றி. உணர்வு மிகுன்னு சொல்லும் போது இதயங்களைந்த மனித மனங்கலன் என்று சொல்லுவாருங்க. மனம்னு நம்ம உடல்ல எங்கேயுமே கிடையாது, இதயத்துக்கு சிந்தனையும் கிடையாது. எனவே உணர்வு மிகு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை ஆற்றிய சான்றோர் தளத்தின் ஒருங்கிணைப்பாளர் மன்னன் அவர்களுக்கும், நாகர் தமிழிசை முனைவர் நன்னானி ராமேஷ் தமிழ் ஆய்வுத்துறை மயிலாடுதுறை, அதுல கல்லூரின்னு போட்டிருக்காங்க. அந்த கல்லூரியை விரிவாக்கம் போடணும். அந்த பேருடைய விரிவாக்கம் போட்டாதான் நமக்கு அந்த கல்லூரி யாருடைய பெயர்ல விளங்குது, அவங்கள நன்றியோட நினைத்து பார்க்கணும்ன்ற எண்ணம் வரும். உதாரணத்துக்கு இப்போ தியாகராய நகர்ன்றத மறைச்சிடுறானுங்க, டி நகர்ன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மறிவு போயிடும் வார்த்தைகள். எனவே அவருக்கும் தொடக்க உரை ஆற்றிய பொறியியல் முனைவர்
பாலமுருகன் சான்றோர் தளத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கும், நோக்க உரை ஆற்றிய என்னுடைய தம்பி பீட்டர் ராசன் அருமையாக சான்றோர் தளம் நிறுவி இதுபோன்று அந்தன பெருமக்களை எல்லாம் அவையாக்கி தன்னுடைய சேவையை, தமிழ் சேவையை அவர் செய்து வருகிறார். அது எனக்கு உடன்பிறப்பு என்கின்ற முறையிலே நான் பெருமைப்படுகிறேன். அவருக்கும் தமிழ் ஏலன் இயக்குனர், மாற்றுத்திறனாளி நலவாரிய உறுப்பினர் ஐயா ஏலன் அவர்கள் இனப்பற்றும் மொழிப்பற்றும் உள்ளவர். எனவேதான் தன்னுடைய பிள்ளைகளை கூட மாநகராட்சி பள்ளிகளிலே படிக்க வைத்தார். தமிழ் மீடியம் அதுல படிக்க வைத்து அவர்களை சிறந்த மாணவ மாணவியாக இன்று நிறுவக்கூடிய அளவிற்கு அவர்களை உருவாக்கி இருக்கிறார். எனவே அவருடைய அந்த உணர்விற்கும் என்னுடைய உணர்வு மிக நன்றி. அடுத்ததாக கவிஞர் சாக்ரட்டிஸ் சக்கையா. இந்த சாக்ரட்டிஸ் என்பது அண்மைகால வரலாற்று ஆய்வுகளின்படி சாக்ரட்டிஸ் அவர் ஒரு நாகர் தமிழர். நீங்களெல்லாம் இலக்கியவாதிகள், கேட்பதற்கு கொஞ்சம் புதுமையாகவே இருக்கும். நம்முடைய வரலாற்றை நாகர் தமிழர்கள் என்கின்ற அந்த புள்ளியிலிருந்து ஆரம்பித்தால் மாயன் நாகரிகம், மெக்சிகோ, அதன் பிறகு இந்த சிந்து சமவெளிக்கு மேற்கே பரவியிருந்த அந்த நாகரிகம், அந்த நாகரிக வரலாற்றுக்குள்ளே செல்லுவோமேயானால் அன்றைய கிரேக்கத்திலே வாழ்ந்திருந்த சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லோருமே நம்முடைய தமிழ் மரபை சேர்ந்தவர்கள் என்கின்ற உண்மை வரும். எனவே இதுபோல தளங்களில் அவர்கள் நீங்கள் வரலாற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இதை பற்றி விவாதம் செய்ய உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனவே அவருக்கும், அடுத்ததாக பௌத்த அறிஞர் அறம் மா அமரேசன், புத்தர் பௌத்த அறிஞர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தர் தமிழ் மரபை சார்ந்தவர். 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆழி பேரழிவின் போது ஒரு இனக்குழுவாக குமரி கண்டத்தில் இருந்து வடக்கே சென்று நேபாளத்திற்கு கீழே இமயமலை அடிவாரத்திலே அவர்கள் தங்களுடைய இருப்பை இருத்தி கொண்டவர்கள். அவர்கள் அங்கு குடியேறிய அந்த காலகட்டத்திலே நாகர் தமிழர்கள் தான் இந்த இந்திய ஒன்றியம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்படி ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே நம்முடைய நாகர் தமிழர் பேசிய அந்த தமிழ் மொழியும் அதனுடைய எச்சம்தான் பாலி மொழி என்கின்ற வரலாற்று உண்மை வரலாற்று ஆய்வாளர்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆய்வையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரபிக்கடல் அந்த முனையிலே கன்னியாகுமரியில் இருந்து 20 கல் தொலைவிலே புத்தன் துறை ஒன்று என்ற கிராமம் உண்டு. அந்த புத்தன் துறை அகராதிகளை பார்க்கும்போது அந்நியன் வந்து அங்கு இருந்தான் என்கின்ற ஒரு சொல் காணப்படுகிறது. ஆனால் 2 நாட்களுக்கு முன்னால் அதே ஊரை சேர்ந்த என்னுடைய நண்பர் மறைந்து விட்டார், ஈர்க்கை எழுதி விட்டார். அந்த ஊருக்கு நான் 3 முறை சென்றிருக்கின்றேன். அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஆதி காலத்தில் புத்தன் இங்குதான் தங்கினான், இங்குதான் பிரச்சாரம் செய்தான், இங்கிருந்துதான் லங்கைக்கு சென்றான் என்கின்ற அந்த வரலாற்று உண்மைகளை பெரியோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக நம்முடைய அன்பர் அமரேசன் அவர்கள் தன்னுடைய ஆய்வை அறிஞர் என்று சொல்லுகிறேன் என்ற அந்த காரணத்தால் புத்தருடைய வரலாற்றை, நம்முடைய தமிழனை, முதல் தமிழ் பகுத்தறிவாளன் 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதி, முதல் பகுத்தறிவாளன் புத்தன். எனவே அந்த புத்தருடைய வரலாற்றை தாங்கள் அறிஞர் என்ற முறையிலே ஆய்வு செய்து
இந்த தமிழ்நாட்டுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற என்னுடைய அபாவையும் சொல்லி உங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கவிஞர் பாலாஜி, வெற்றி நிலவன், இவர்கள் 2 பேரும் தமிழ்துறை சார்ந்தவர்கள். மாநில கல்லூரி, இந்த மாநில கல்லூரி திராவிட இயக்கத்தினுடைய பிறப்பிடம். அங்கு வேலை செய்வதற்கு அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இந்த 2 பேராசிரியர்களுமே ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டது. இந்த மாநில கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு ஒரு காலத்திலே 1910-15 ஆண்டுகளிலே குடிக்க தண்ணீர் அருந்த அனுமதி இல்லை. வகுப்பறை அல்லது அந்த வளாகத்திற்கு வெளியே சென்றுதான் பார்ப்பனர் அல்லாதவர்கள் நீர் அருந்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. அதன் பிறகு உணவு அருந்த வேண்டும் என்றால் அன்றைக்கு இருந்த இன்றைக்கு அந்த கண்ணகி சிலைக்கு நேர் எதிராக புத்தகங்கள் எல்லாம் சாலைகளில் விற்பனை செய்வார்கள். அந்த இடத்திலே ஒரு உணவு விடுதி இருந்தது. அந்த விடுதிக்கு சென்று உணவு வாங்கி வெளியே மரத்தடியிலே தான் சாப்பிட வேண்டும். உள்ளே சாப்பிட அனுமதி இல்லை. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அணா, அன்றைக்கு ஒரு அணா உணவனுடைய விலை, அந்த ஒரு அணாவை ஒரு காலி பாத்திரத்திலே நிரம்பி இருக்கக்கூடிய தண்ணியிலே முக்கி எடுத்து பாக்கெட்டிலே போட்டுக் கொள்வார்கள். அந்த அளவிற்கு தீண்டாமை இருந்த காலம். அந்த காலகட்டத்திலே தான் நடேசனார் 1916 ஆண்டு ஜூன் திங்கள் அன்று இதே அப்துல்லா திருவேலிக்கணி அப்துல் சாஹிப் தெருவில் ஒரு மாணவர் திராவிடன் மாணவர் இல்லத்தை ஆரம்பிக்கிறார். அந்த திராவிடர் மாணவர் இல்லம் தான் பிற்காலத்திலே 1916 ஆண்டு அதே நவம்பர் திங்களில் தென்னிந்திய நல உரிமை சங்கமாக மாறுகிறது. ஆக இந்த வரலாற்று பின்னணிக்கு காரணம் அந்த மாநில கல்லூரி. அந்த மாநில கல்லூரியிலே நீங்கள் பேராசிரியர்களாக பணியை செய்கிறீர்கள். ஆண்டிற்கு உங்களுடைய வகுப்பிலிருந்து ஒரு 2 பேரை மொழி இனப்பற்றாளனாக, ஒரு வெறிபிடித்த தமிழனாக நீங்கள் உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த கடமையை நீங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்று நான் உங்களுக்கு முன்னால் இன்று பேசுகிறேன் என்று சொன்னால், எங்களுடைய பேராசிரியர் கருப்பையா தந்தை பெரியார் ட்ரஸ்டினுடைய படித்தவர், கரூரை சேர்ந்தவர். அவர்தான் எங்களுக்கெல்லாம் இந்த பகுத்தறிவையும் வரலாற்றோடு பகுத்தறிவையும் உலக பொது அரசியல் நிலைகளையும் ஊட்டி வளர்த்தவர். எனவேதான் எனக்கு அந்த பற்றிற்கு காரணமே எங்களுடைய பேராசிரியர்கள். எனவே நீங்களும் அந்த பெயரை எடுக்க வேண்டும். நீங்களும் உங்களுடைய அந்த பணிகாலத்திலே ஆண்டிற்கு 2 பேரை உருவாக்கினாலே போதுமானது. அந்த அளவிற்கு உங்களுடைய பணி சிறக்க உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நூலை பற்றி திறனாய்வு செய்த செந்தமிழ் பேரொளி, உண்மையிலே அவர் பேரொளிதான். என்னுடைய இயல்பாக என்னை போலவே அவர் பேசக்கூடியவர். அவருடைய ஒவ்வொரு சொல்லும் நான் பேசுவது போல இருந்தது. நானும் அந்த உணர்ச்சி வயப்பட்டு, உணர்வு இருந்துதான் உணர்ச்சி வரும் இல்லையா? எனவே அந்த உணர்வும் உணர்ச்சியும் கலந்த ஒரு நடை. அவரும் வாழ்க்கையிலே என்னை மாதிரி சில அனுபவங்களை, கசப்பான உணர்வுகளை, கடினங்களை பற்றிருக்கலாம். அவருடைய பேச்சில் அது தெரிந்தது. எனவே அவருடைய அந்த சொல்லாடல்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தேவனைய பாவனர், இவர்களையெல்லாம் அவருடைய போதனைகளை எல்லாம் ஒரு நாண ஒளியாக அவர் வாழ்க்கையிலே பின்பற்றி வருகிறார். அந்த பெருமகனாருடைய வாயால், சொல்லால் நான் எழுதிய திமிரிய சிறுகுகள் புத்தகம் விமர்சனம் அல்லது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த வகையிலே உணர்வு பூர்வமான நன்றியை என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தினர் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு 2
அடுத்ததாக 2 வேண்டுகோள்கள். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் வேறொரு நிகழ்ச்சியில் ஓகம் என்ற சொல்லுக்கு பதில் யோகா என்று சொன்னார்கள். எல்லாருமே தமிழ் பேராசிரியர்கள் இருப்பவர்கள். எனவே இந்த யோகா என்று வடமொழியில் சொல்லாமல் ஓகா, ஓகம், ஓகம் தான் தமிழ் சொல். எனவே நம்முடைய பேராசிரியர் அவர்கள் ஓகம் என்கின்ற அந்த சொல்லை நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக காலை வணக்கம், மாலை வணக்கம் இவைகளெல்லாம் தமிழில் கிடையாது, மொழிபெயர்ப்பு கிடையாது. 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ ஒரு பெரிய ஒரு பட்டிமன்றத்திலே பேசக்கூடிய ஒரு பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் இந்த சொல்லாடலை கொண்டு வந்தார். அப்பொழுதே தமிழ் அமைப்புகளெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தன. எனவே தயவு கூர்ந்து வணக்கம் என்று சொல்லுங்கள். காலை வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம் என்கின்ற ஒரு வணக்கம் முறையே கிடையாது தமிழில். எனவே அந்த வகையிலே இந்த திருத்தங்களை உங்கள் இந்த அந்தனர் அவையிலே சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய உணர்வுபூர்வமான நன்றியை மீண்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓங்கிய சிறப்பில் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் கலைவனான புறநானூறு போல இந்நிகழ்வின் நாயகனான எழில்மிகு ஏற்புரை வழங்கிய நூலாசிரியர் ஐயா பிரான்சிஸ் அவர்களுக்கு ஏற்றமிகு நன்றிகளை தெரிவித்துள்ளேன். நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறை வழங்க கவிஞர் சாக்ரட்டிஸ் சக்கையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சக்கையா இல்ல, அமரேசன் இருக்கார். அமரேசன் கூப்பிடுங்க. வாழ்த்துறை வழங்க அறம் பதிப்பகத்தின் உரிமையாளர் பௌத்த அறிஞர் மா அமரேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அழைப்புக்கு நன்றி. இந்த அரங்கில் அமைந்திருக்கிற அனைத்து ஆன்றோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், தோழர்களுக்கும், உறவுகளுக்கும் நன்றி. இடையில தான் வந்தேன். ஆனாலும் அந்த ஒரு செறிவான ஒரு திமிரிய சிறகுகள் என்கின்ற ஒரு பிரான்சிஸ் அண்ணனுடைய தன் வரலாற்றினுடைய ஒரு பகுதி தான் நினைக்கிறேன். தன் வரலாறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அது தன் அனுபவத்தை ஒரு பகுதியா கொடுத்திருப்பதா நான் நினைக்கிறேன். அது ரொம்ப சிறப்பா இருந்தது. 3 விஷயங்களை நான் இந்த வாழ்த்துறையில சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல பீட்டர் அண்ணனுக்கும் பிரான்சிஸ் அண்ணனுக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, இப்ப இந்த புத்தகத்துல பல பேர் இந்த சம்பந்தப்பட்ட ஊருக்கு தொடர்பு இல்லாத நபர்களா இருக்கிறதுனால அந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சிருக்காது. நான் அந்த பக்கத்து ஊருக்காரன்றதுனால எனக்கு கொஞ்சம் தெரியும். தயவு செஞ்சு அந்த கேட்டவரம்பாளையம், போலூர் தாலுக்கா அந்த பகுதியில அருட்தந்தை வில்லானோவாவுடைய பங்களிப்பு மிக மிக அதிகம். கல்விக்கூடத்துல ஆகட்டும், தொழில்நுட்படுத்துதல ஆகட்டும், இந்த மக்களை, ஏழை மக்களை ஆற்றுப்படுத்துறதுல ஆகட்டும், எல்லாவற்றிலும் அவருடைய அர்ப்பணிப்பும் பங்கும் மிக மிக அதிகம். அதை ஒரு ஆவணப்படுத்தி கொடுங்க. அறம் பதிப்பகம் அதை புத்தகமா வெளியிடுறதுக்கு தயாரா இருக்குது. இரண்டாவதா இந்த செய்யார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஐயா சொன்னாரு, நான் செய்யறது இல்லை, அது சேயாருன்னு பேர். அதுக்கு சேயாருன்னா பாலாற்றினுடைய ஒரு துணையாறு தான் அது. அதனால அதுக்கு சேயாறு. பாலாறுக்கு பேர் பழைய ஆறு, பாலாறு கிடையாது. அந்த பழைய ஆறு தான் மருகி பாலாறா போச்சு. அந்த பாலாறினுடைய துணையாரா இருக்கிறதுனால இது சேயாறு. அந்த சேயாரை பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாணவ சமூகம் அந்த இதெல்லாம் அருமையா இருந்துச்சு. ஆனா ஒரு ஒரு அவர் வாழ்ந்த அந்த பகுதி ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவர் வாழ்ந்த அந்த கேட்டவரம்பாளையம் கிராமம் ஆகட்டும், அந்த கலசப்பாக்கம் ஒன்றியம் ஆகட்டும், போலூர் தாலுக்காவினுடைய ஒரு தென்பகுதி அது. அந்த பகுதி ஆரம்பத்திலிருந்தே கிறிஸ்துவத்தால விழிப்புணர்வு ஊட்டப்பட்ட ஒரு பகுதி. அந்த பகுதியிலிருந்து ஒருத்தவங்க வருவது என்பது சாதாரண விஷயம்தான். ஆனா கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்து கிறிஸ்தவத்தை கேள்வி கேட்டு ஒரு விழிப்புணர்வோட, ஏன்னா அந்த மக்கள் எல்லாத்துக்கும் சாமியார் தான் காரணம், சாமி தான் காரணம், இயேசு தான் காரணம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மக்கள் கூட்டத்துல இவர் அண்ணன் பிரான்சிஸ் அண்ணன் அப்பொழுதே ஏன் எதற்கு அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாம் கேட்டு பள்ளிக்கொண்டா டேனிஷ் மிஷன் ஸ்கூல்ல போயிட்டு அங்கேயும் படிச்சு அங்கேயும் முதல் மார்க் வாங்கிறதுலாம் மிகப்பெரும் சாதனை. அது அதை அவரே பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. அது நான் அந்த ஒரு உணர்வை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா இப்ப விளிம்பு நிலை மக்கள் குறிப்பா ஆதி திராவிட மக்களுடைய
வரலாறுகள் வந்து ஒவ்வொருடைய வரலாறுமே மிக பெரும் போராட்டம் தான். அதை யாரும் பதிவு பண்றது இல்லை. ஆதி திராவிட வரலாறுகள் எடுத்தோம்னா கொஞ்சம் எங்கேயோ கொஞ்சம் தான் இருக்குது. ரெட்டமலை சீனிவாசன்ல தொடங்கி அப்புறம் வடு, கே குணசேகரனுடைய வடு, கேப்டன் கலியபெருமாளுடைய புலிப்பால், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்குது. இது வந்து நிறைய வரணும். அப்ப நிறைய வரும்போது அந்த வரலாற்றுல 3 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த தனிப்பட்ட நபருடைய வளர்ச்சி, அவர் சார்ந்த பகுதியினுடைய வளர்ச்சி, அந்த சமூக நிலம் அவருங்க ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சு, அதே சமூகம் இன்றைக்கு எப்படி இருக்குதுன்றத வந்து நம்ம ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி கல்வியால் மட்டும் எப்படி மாறுது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வகையில வந்து எனக்கு இந்த புத்தகத்தை வந்து அண்ணன் வெளியிட்டதே நான் மிகப்பெரிய ஒரு பெருமையா கருதுறேன். ஏன்னா அது தேவையான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல. அப்புறமா ஒரு அண்ணன் எனக்கு ஒரு அன்பு கட்டளையிட்டாரு, இந்த புத்தர் தமிழர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது அவர் சொன்னது கருத்து 100க்கு 100 உண்மை. கடல்கோள் புத்தன் துறை வந்து நாகர்கோயில் இருக்கு. நாகர்கோயில்ல ஒரு தாராதேவியினுடைய கோயில் நீண்ட காலமா இருந்திருக்கு. 1990 வரைக்குமே இருந்திருக்குது. இலங்கையில இருந்து வந்த மக்கள் எல்லாமே வந்து அந்த தாராதேவி கோயில திருப்பதி போயிட்டு, திருப்பதி வந்து புத்தருடைய ஆசிரமம் கோயில்ன்றதுனால அங்க போயிட்டு அப்படி நேரா தாராதேவி கோயில், நாகர்கோயில் இருக்கிற தாராதேவி கோயிலை வணங்கிட்டு அங்கிருந்து கப்பல் ஏறி போனதா தான் வரலாறு இருக்குது. அண்ணன் சொன்ன கருத்து 100க்கு 100 உண்மை. அதற்கான தரவுகள் எல்லாம் நானும் சேகரித்து கொண்டுதான் இருக்கிறேன். காலமும் பகவான் புத்தரும் கருணை கொண்டாங்கன்னா அந்த நூலை வந்து எழுதி முடிச்சிருவேன். மற்றபடி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டது பெருமை, மகிழ்ச்சி. அந்த வில்லானோவா ஃபாதருடைய அந்த அருட்பணிகளையும் அதனால அந்த மக்களுடைய வாழ்க்கையில அந்த பகுதி எப்படி டெவலப் ஆச்சுன்றதையும் ஒரு புத்தகமா எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐயா அமரேசன் எந்த ஊரு? ஆரணி. சொந்த ஊர் ஆரணிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல சொந்த ஊர் ஆரணி இல்ல, சொந்த ஊரு நாங்க 2 பேரும் ஒரே தாலுக்கா தான், போலூர் தாலுக்கா. நாங்க 3 பேரும், அவரு பிரான்சிஸ் அண்ணன், பீட்டர் அண்ணன், நானு 3 பேரும் வந்து போலூர் தாலுக்கா. அவர் வந்து கலசப்பாக்கம் ஒன்றியம், நான் போலூர் சேத்பட்டு ஒன்றியம். அவங்க இருந்த பகுதி வந்து கிறிஸ்தவத்தினுடைய ஆதிக்கம் அதிகமான பகுதி. எங்க பகுதியில இந்துக்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்த ஒரு பகுதி. இல்ல நம்ம ஊர் வந்து நீங்க சொன்னபடி ஃபாதர் வில்லோனோவா அனுப்புனாரு இல்லைங்களா? ஆமா. அப்போ திராவிட இயக்கத்தினுடைய பரப்புரை அங்க அதிகம் நம்ம ஊர்ல. என்ன மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு திருவண்ணாமலை போலூருக்கு தந்தை பெரியார் பேசும்போது, அண்ணா பேசும்போது, கலைஞர் பேசும்போது எல்லாம் போவாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் தலைவர் மாசிலாமணின்றவர் கூட்டு போவார். அவருக்கு எழுத படிக்க தெரியாது, அவர் கூட்டு போவாரு. கூட்டு போயிட்டு வந்த பிறகு களத்து மோட்டில் திண்ணம் மேல உட்காந்துலாம் பேசுவோம். நாங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது கேட்போம். அதனால நம்ம ஊர்ல என்னாச்சு, நம்ம ஊர்ல இன்னைக்கும் 3 பண்டிகை தான் முக்கியமான பண்டிகை. ஒண்ணு வந்து பொங்கல், 2வது வந்து கூழ் ஊத்துறது, 3வது கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு சப்பரம் தூக்குறவங்க எல்லாம் நம்முடைய இந்து சமயத்தை சார்ந்தவங்க தான். ஆனா அவங்க இந்துன்னு சொல்றது இல்ல, அவங்க எல்லாம் நாகர்கள். நான் போயிட்டு ஒரு பேட்டி எடுக்கும்போது மக்கள் தொலைக்காட்சியில, நாங்க இந்துக்கள் அல்ல, நாங்கள் எல்லாம் நாகர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமா இருந்தது. அந்த ஜவ்வாது மலையில இன்னைக்கு நாகர்கள் வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஏலகிரி இருக்குது இல்லையா, ஏலகிரி மலை, அந்த பகுதியெல்லாம் நாகர்கள் தான் வாழ்ந்துக்கிறாங்க. அந்த நாகர்கள் தான் நம்ம ஊர்லயும் வாழ்ந்துக்கிறாங்க. அவங்க இந்துக்கள் சொல்லும் போது எனக்கே வியப்பா இருந்தது. அப்போ அந்த பண்பாடு, இந்த எல்லாரும் சமம் என்கின்ற அந்த கோட்பாட்டை கொண்டு வந்தவங்க திராவிட இயக்கம். அவங்க தான் வந்து அப்பப்பெல்லாம் மீட்டிங் போட்டு பேசுவாங்க. கூட வந்து இவர் ஃபாதர் வில்லோனோவான்றவர் போலூர்ல தங்கி இருந்தாரு. அவர் வந்து எங்களை செலக்ட் பண்ணி அனுப்பினாரு. ஆக சமுதாய விழிப்புணர்வு காரணமே திராவிட இயக்கமும் ஃபாதர் வில்லோனோவும் கிறிஸ்தவ பாதிரியார்கள், இந்த 2 பேர் தான். அதனால நான் எங்க போனாலும் அது நன்றியோட நினைவு கூறுவேன். ஆனா நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சமூக விழிப்புணர்வுக்கு காரணம் முதல்ல கிறிஸ்துவம், அப்புறமா தான் திராவிடம். திராவிடத்துக்கு முன்னாடிதான் கிறிஸ்துவம் வந்துச்சு, கிறிஸ்துவம் தான் முன்னாடி. ஏன்னா அரசியல் விழிப்புணர்வு என்பதும் அந்த காலத்துல அவர்களுடைய அருட்தந்தைய ஒரு பணியா இருந்தது. இல்ல ஃபாதர் வில்லோனோவா பின்னாலதான் வராரு, அதுக்கு முன்னால கிடையாது. அப்போ திராவிட இவங்க தான் பிரச்சாரம் எல்லாம் பண்றாங்க. ஊருங்கள்ல வந்து பிரச்சாரம் பண்றது வந்து திராவிட இயக்கம் தான் பண்ணுது. நம்ம ஊர்ல இல்ல அதுக்கு அடுத்துதான் பாதிரியார் வந்து
போஸ்ட் பண்றாங்க, அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இந்த ஊரை நீங்க எடுத்துங்க. என்ன கொஞ்சம் முடிக்க விடணும். கிறிஸ்தவத்தினுடைய முதல் இது வந்து கிறிஸ்தவத்தினுடைய முதல் தேவையா இருந்தது மொழி, தமிழ் மொழி எடுத்தாங்க. அதனாலதான் நீங்க பார்த்தோம்னா கிறிஸ்தவத்தை கூட வந்து உங்களுக்கு தெரியாது இல்ல, போர்ச்சுகீஸில் கிறிஸ்தவ கல்வி ஒண்ணு இருந்துச்சு, ஜெர்மனிக்கு கிறிஸ்தவ கல்வி முறை ஒண்ணு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவ கல்வி முறை இருந்தாலுமே கூட அடிப்படை அவங்களுடைய நோக்கம் வந்து மொழி, ரெண்டாவது கல்வி, மருத்துவம், இது மூன்றுத்தையும் வந்து குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தீண்டத்தகாத மக்களுக்கு கொடுத்தாங்க. அதனுடைய நீட்சியாதான் அரசியல் விழிப்புணர்வு அப்படின்னு வரும்போது பின்னாடி திராவிடம் வந்துச்சு. திராவிடத்துக்கு முன்னாடி வந்து இந்த நீதி கட்சி, பார்ப்பனர் அல்லாத இயக்கம் கூட வந்துச்சு. அதனால அரங்கில் இருக்கிற மற்ற அறிஞர்களுக்கு வாய்ப்பளிப்போம். நம்ம ஊரை பற்றி சொல்லலாம். எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் எங்க தாத்தா இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமே 7 பேர் தான் படிச்சவங்க, எழுத படிக்க தெரிஞ்சவங்க. அவங்க எங்க படிச்சாங்கன்னா போலூர்ல நீதி கட்சி பள்ளிக்கூடத்துல தான் படிச்சாங்க. அந்த காலகட்டத்துலன்னா படிச்சாக்கா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. அந்த கொத்தடிமையா மாட்டு கொட்டாயில வாழ்ந்து கொண்டு இருந்த காலகட்டத்துல நீங்க 7 பேர் படிச்சீங்க. ஐயா நன்றி 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 தேங்க்யூ. நம்ம இவங்க தேன்மொழி அம்மா வந்திருக்காங்க, கவிஞர் தேன்மொழி இருக்காங்க, ஏழுமலை மின் பொறியாளர் இருக்காரு. அவங்க கலந்துரை பகுதியை நம்ம நிறைவா கூட செய்யலாம். ஐயா நம்ம வந்து நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு பேசுவாங்க. கவிஞர் தேன்மொழி அம்மா பேச சொல்லுங்க. அடுத்து பொன் ஏழுமலை இருக்கிறாரு, பாருங்க. வளமிகு வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக கருத்து பகிர்வு. அரங்கில் அமைந்த சான்றோர்கள் தங்களுடைய கருத்தினை பகிரலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஐயா தமிழ்ச்சுடர் பிரான்சிஸ் அவர்களுடைய இந்த திமிரிய சிறகுகள் நூலுக்கான ஒரு திறனாய்வு வந்து வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஐயா அவர்களை வந்து எங்களுக்கு ஒரு 23 வருட காலமாக தெரியும். அவங்க அந்த தமிழ் பற்றும் அதாவது இந்த வரலாறை வந்து சொல்லணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், தமிழ் உணர்வை வந்து எல்லாருக்கும் ஊட்டணும் என்ற ஒரு நிலையில வந்து எப்போதுமே அவர் உறுதியாக இருக்கக்கூடியவர். அதை போன்ற எண்ணங்களின் தொகுப்பாகத்தான் அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாமே இருக்கும். இருவிழிகளின் பார்வையில் நினைக்கிறேன் முதல் புத்தகம். அதுக்கப்புறம் வந்து வணக்கத்துக்குரிய வடகிழக்கே, அந்த புத்தகம் எல்லாமே பாத்தீங்கன்னா பல புதிய செய்திகளை அவர் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோட பதிவு செய்திருப்பாரு. இந்த புத்தகத்தை வந்து நான் படிக்கல அவங்களது, இருந்தாலும் அதுலேயும் ஒரு புரட்சிகரமான கருத்தை எல்லாம் அவருடைய பாணியில் அவர் அதை எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஐயா சொல்றபடி எல்லா இடத்துலும் அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் எல்லாருமே வந்து நாகர்கள். அவர் வந்து சொல்லும் போதே என்ன சொல்லுவாரு, நாகர்கள், அதுதான் அவர் சொல்வாரு. அந்த இதுல இருந்து நான் கொஞ்சம் எப்போ முரண்படுவேன், இப்பயும் முரண்படுறேன். அதாவது அந்த காலகட்டத்தில் நம்ம உலகமே வந்து காடு, மலை, மரங்கள், புதர் இப்படியாக சூழப்பட்டிருந்த போது அந்த நாக இனம் வந்து அதிகமாக வாழ்ந்திருக்க கூடியது. சோ அதனால வந்து பல பேர் மரணம் அடைந்த போது அதை வந்து ஒரு வழிபாட்டு முறையால ஏதாவது சரி செய்ய முடியுமோ, அதன் மூலமாக அதிலிருந்து தப்பிக்க முடியுமோ, அப்படியான ஒரு எண்ணத்தில் வந்து நாகர் வழிபாடு. நாங்க ஐயாவும் இருந்திருக்காங்க மங்களூர்ல, அந்த பக்கம் வந்து காடு, மலை, உங்களுக்கு எல்லாம் தெரியலைங்களா, இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாய் இப்படியான இடங்களில் எல்லாமே வந்து அதிகமான இதை போன்ற ஒரு சூழல் இருந்ததால, இயற்கை அமைந்ததால அங்கெல்லாம் வந்து நாகர் வழிபாடு அதிகமா இருக்கிறது, எல்லா பக்கமும் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்கிறது, ஆந்திரால போனா அங்கேயே இருக்கிறது. காலாஸ்திரி எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல இருந்தோம்னா நம்ம நாகர்கோயில் அங்கேயில இருந்து சொல்றோம், கர்நாடகா எடுத்துக்கிட்டோம்னா குக்கே சுப்பிரமணியான்னு சொல்றோம், நாகாலாந்து, இதை போல வந்து எல்லா பக்கமே இருக்கு.
ஆனா அது வந்து தமிழர்கள் நாகர் அப்படின்றதுக்கு இப்ப ஐயா இல்லாம அவங்க இவரு அறம் ஐயா கூட தரவுகள்லாம் வச்சிருக்கிறதான்னு சொன்னாங்க. அதே போல இன்னும் தரவுகள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால இன்னும் நிறைய புத்தகங்கள் ஐயா எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தினை பதிவு செய்து, வணக்கத்தை பதிவு செய்து, இந்த அரங்கத்தில் உள்ள ஆன்றோர் சான்றோர் அந்தணர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தேன்மொழியை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய தொடர்பு வந்து அந்த அலைபேசி தொலைஞ்சு விட்டதுனால அந்த தொடர்பை விட்டு போச்சு. இன்னைக்குதான் பாக்குறேன். நீங்க வந்து இலக்கியத்தை விட்டுட்டு கொஞ்சம் வரலாற்று பக்கமா போனீங்கன்னாக்கா, சிவபெருமான் கழுத்துல ஏன் பாம்பு வந்துச்சு, கொரியன் கதையில ஏன் பாம்பு வந்துச்சு, சைனா கதையில ஏன் பாம்பு வருது, அப்புறம் யூதர்களுடைய கதையில ஏன் பாம்பு வருது, இஸ்லாமியருடைய கதையில ஏன் பாம்பு வருது, ஜெர்மன் நாட்டுல அரண்மனையை காவல் காத்ததுல பாம்பு ஏன் அங்க வந்தது, இப்படின்றதெல்லாம் போகும்போது எல்லாமே வந்து கடைசியில நாகர் தமிழர் தான் முடியும். அந்த அடிப்படையில அப்ப வந்து அவர்களும் சொந்தம் கொண்டாடலாம் இல்லைங்களா? எல்லா நாட்டுக்காரர்களும் இப்ப அவங்க வந்து இப்ப ஜெர்மன்ல இருக்கவங்க சரி நாங்க வந்து கொண்டாடணும், இதுதான் உலகளாவிய அளவுல செய்யறாங்க, மற்றவர்களும் அப்போ சொந்தம் கொண்டாடலாம் இல்லைங்களா? நாங்க தான் அவங்களுக்கு வந்து முன்னோர்களா இருந்திருக்கிறோம் அப்படின்னு. அதுதான் ஆய்வுகள். உலகின் மூத்த குடி அப்படின்ற போது ஏதோ ஒரு குடி தான் மூத்த குடி. அந்த மூத்த குடி தான் தமிழ் குடி. அவங்க தான் பரவி வாங்குறாங்க. அந்த பரவல்ல தான் இதெல்லாம் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் இலக்கியத்தை விட்டு வெளியே வாங்க, கற்பனையை விட்டு வெளியே வாங்க. கவிதைகள்ல கற்பனை பண்ணிக்கினே பண்ணி உங்களுக்கு பழக்கமாகி போச்சு. வரலாற்றுக்கு வாங்க, தெரிஞ்சுங்களா? இலக்கியத்தோட இருக்க கூடாது. தேன்மொழிக்கு பேர் வச்சிருக்கிறீங்க, ரொம்ப நாளைக்கு பிறகு பாக்குறேன். தமிழ் சங்கத்துல பொறுப்பாளர் நீங்க, நல்லது. 25 ஆண்டுகளா தேன்மொழி எனக்கு தொடர்புகள். ரொம்ப மகிழ்ச்சி பார்த்ததுல. உங்களுடைய தொலைபேசி என்ன? மகிழ்ச்சி. நன்றி. என்னுடைய நன்றியை வந்து நம்ம இவருக்கு பீட்டர் சாருக்கு தான் சொல்லணும். அவர்கள் தான் அனுப்பி இருந்தாங்க. அதனால இதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. பொன் ஏழுமலை ஐயா தங்களுடைய கருத்துக்களை வழங்கலாம். வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. ஒரு நூல் திறனாய்வு நிகழ்ச்சி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு முன்மாதிரியா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதாவது அதனுடைய உள்ளடக்கமாகட்டும், நேர பயன்பாடு, இந்த 2 கோணத்துல பார்க்கணும்னா சிறப்பா இது இருந்திருக்கு. இது அமைப்பாளர்களுக்கும் உரையாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். இதுல வந்து திரு பிரான்சிஸ் வந்து சொன்ன கருத்துக்கள் வந்து அப்படியே நான் 30-40 ஆண்டுகளாக சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு கருத்தை அவர் அப்படியே சொன்னார். இந்த இதயம்ன்றது பம்பு, அப்புறம் வந்து காலை மாலை வணக்கம் சொல்லாதீங்க, வணக்கம்னு சொல்லுங்க. இதை வந்து நான் குறைஞ்சபட்சம் 40 ஆண்டுகளாக இதை சொல்லிட்டு வரேன். அது மாதிரி கல்லூரி பெயர்களை வந்து நீங்க விரித்து சொல்லுங்க, அப்பதான் அதனுடைய உரியவருக்கு வந்தான பெயர் வெளிப்படும், அதை அவருக்கான சிறப்பு வரும், மக்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வாழ்க்கையில என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 80களில் இருக்கும்னு நினைக்கிறேன், 80-90 இது மாதிரி தான் தியாகராய நகர்ன்னு அவர் சொன்னார் பாருங்க. அதுல வந்து அந்த நேரத்துல வந்து இப்படிதான் தி நகர்னு எழுதியிருந்தாங்க. அப்போ வந்து நானும் என்னுடைய நண்பர் வந்து மாணிக்க சண்முகம்னு, அவரு தான் பெரியார் நூலக வாசகர் வட்டத்தை நிறுவியவர். அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லி பேசி என்ன பண்ணோம், போய் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் இது மாதிரி நீங்கள் தியாகராய நகர்னு எழுதணும் அப்படின்னு சொன்னபோது அந்த அதிகாரி என்ன சொன்னார், இல்லை அது பெருசாக வருது, தியாகராய நகர்னா அது எழுதுறதுக்கு போர்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ தான் நான் டக்குன்னு சொன்னேன், அது என்னங்க விவேகானந்தர் இல்லம்ன்று எழுதுறதுக்கு இடம் கொடுக்குற அந்த பலகை வந்து எப்படி தியாகராய நகர்ன்றதுக்கு இடம் கொடுக்காது, நீங்கள் எழுத்துக்களை எண்ணி பாருங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான், அவர் முகம் இறுகி போச்சு. அதுக்கப்புறம் சரி சார் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை வந்து அது மாதிரி பண்ணாங்க. இதில் நிறைய முரண்பட்டு இருக்கு. பார்ப்பனியம் எல்லா இடத்துலையும் ஊடுருவி இந்த மாதிரியான வேலைகளை செய்யுது. அந்த அதிகாரி நிச்சயமா எந்த ஒரு கட்சிக்காரர் கிடையாது, நிச்சயமா அவர். ஆனாலும் தியாகராயர்ன்ற பெயரை வந்து இருட்டடிப்பு பண்றதுல அவங்க வந்து தெளிவா இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. மிக அருமையான உரை. அவர் வந்து எனக்கு தெரியல, தமிழறிஞர் சொல்லணும்னா மின் பொறியாளர் தான்.
தமிழ்ல வந்து அவரு பிரான்சிஸ் கூட துவக்கம்ன்ற சொல்ல பயன்படுத்தினாரு. எனக்கு தெரிஞ்சு துவக்கம் வந்து தமிழ் சொல்லலாம், தொடக்கம் என்பதுதான் தமிழ் சொல்லுன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து நீங்க தமிழர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அதை வந்து அது குறித்து சொன்னா நல்லா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றி உரை போயிடலாங்களா? நன்றி உரைக்கு போயிடலாம். வேற யாரானும் கருத்துரை இருக்காங்க சொல்லலாம். யாராவது இருக்காங்களா? ஐயா நான் சொல்லட்டுமா? 2 கருத்து சொல்லிட்டுமா? நறுக்குன்னு சொல்லுங்க. அனைவருக்கும் மீண்டும் அவையை மீண்டும் வணங்கி, ஐயா நம்முடைய பேட்டராஜனுடைய அண்ணார் நாங்க எப்பொழுது பேசுற பொழுது சொல்வது உண்டு, எங்களுக்கு வந்து ஐயா தான் எங்க ஆளு, நீங்க எங்க ஆளு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது ஒம்பளக்கிறதுக்காக சொல்றது. ஏன்னா கருத்தளவில் வந்து ஐயாவுடைய கருத்தோடு நாங்க விட்டு போவது. ஐயா என்ன கருத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறாரோ அதே செய்தி எழுதி கொண்டிருக்கிற அதே செய்தியை என் தந்தையார் கடந்த 50 ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருப்பவர். அதை கேட்டுக்கொண்டிருப்பவன், அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நிலையில இருப்பதனாலே அந்த கருத்து எனக்கு புதிதாக இல்லை. ஏனென்றால் நான் பன்னெடுங்காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அதே செய்தி தான். அவையில் இருக்கிற சிலருக்கு அது புதுமையாக இருக்கும். அந்த அளவிலே ஒரு புதிய கருத்தில், புதிய கோணத்தில் வரலாற்றை தன்னுடைய தெற்கிலிருந்து இந்திய வரலாற்றை, குமரிக்கண்டத்திலிருந்து உலக வரலாற்றை திரும்பி பார்க்கிற ஒரு பார்வை உடையவராக, உலகத்தின் பார்வையில் அது ஒரு வௌவால் பார்வையாக தெரியும், ஆனால் அதுதான் சரியான பார்வை என்கிற நிலையில் தன்னுடைய வாழ்வியல் அனுபவங்களை, தான் பட்ட பாடுகளை, தான் திமிரி எழுந்த முயற்சிகளை, அடங்க மறுத்த இடங்களை, எங்கெல்லாம் திமிரி எழுந்து திருப்பி அடித்த இடங்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிற பதிவாக தன்னுடைய தன் வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார். அந்த தலைப்பு வைப்பதற்கு, அந்த நூலை பற்றி என்னோடு கலந்துரையாடுகிற பொழுது தலைப்பு வைப்பதற்கான காரணம், டொன்பஸ்கோ பள்ளியிலிருந்து தனக்கான இடம் மறுக்கப்பட்ட பொழுது நான் பல ஊர்களுக்கு பயணப்பட்டேன் மாணவ பருவத்திலே. அப்படி ஒரு பேருந்து நிலையத்திலே அமர்ந்திருந்த பொழுது சற்றொப்ப 50 புறாக்களை ஒரு கூண்டில் அடைத்து விற்பனைக்காக வைத்திருந்த ஒரு விற்பனையாளன் அவனுடைய கூண்டிலிருந்து ஒரு புறா திமிரி எழுந்து பறந்து போனதை நான் பார்த்தபொழுது எனக்கு நாமும் இப்படி வாழ்வில் ஏற்படுகிற அடக்குமுறைகளுக்கு எதிராக திமிரி எழ வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு தோன்றியது. அதன் விளைவாகத்தான் நான் பல முயற்சிகளை செய்து அந்த ஊரினுடைய முதல் பட்டதாரியாக வந்து பல்வேறு சாதனைகளை புரிந்து படைப்பிரிவிலே பணியாளராக சென்று அங்கே பணி ஓய்வு பெற்ற பின்பு இந்தியன் ஆயில் நிறுவனத்திலே மேலாளராக வரை பணி உயர்வுகளை பெற்று அங்கே அவர் நேர்கொண்ட பல்வேறு சிக்கல்கள், அவர் எதிர்கொண்ட பல்வேறு சவால்கள் என்பார்களே, அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றியடைந்ததை தன் பணி நிறைவு வரைக்குமான செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். அந்த திமிரிய சிறகு என்பது அந்த புறா பறந்த காட்சிதான் என்பதை சில நாட்களுக்கு முன்னால் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் ஐயா. உண்மையில் அந்த நூலை நான் திறனாய்வு செய்வதாக நான் தான் இருந்தேன். ஆனாலும் உடல்நலம் கருதி என்னை விடவும் மிகச் சரியாக செய்வார் என்கிற நோக்கில் வழங்கப்பட்ட அந்த திறனாய்வுக்கான வாய்ப்பினை வழங்கியிருக்கிறோம் ஐயா வாய்மை இளைஞரன் அவர்களுக்கு. நேற்று மாலை 3 மணிக்குத்தான் அந்த நூல் அவருக்கு வழங்கப்பட்டது. சற்றொப்ப 345 பக்கங்களுக்கு மேலுள்ள அந்த நூல் நேற்று மதியத்திற்கு மேல் என் பள்ளியில் வந்து ஐயா அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுதும் அவர் அலுவல் நிமித்தமாக தன் மகள் வீட்டிலிருந்து அதை பேசுகிறார். இப்படி பல அறிஞர்கள் அதை மிக நுணுக்கமாகவும் அந்த கருத்தோடு ஒன்றி சென்றதன் அடிப்படையில் அந்த நூல் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தது. அதனால்தான் அவர் மூச்சு விடுவதற்கு கூட நேரம் எடுக்காது ஒரு பாடகனை போல அந்த நூலை வந்து ஒரே மூச்சில் 30 நிமிடங்களில் பேசி முடித்தார். அந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக அமைந்தது. முன்பு பேசிய கனடாவுடைய பொறிஞராக இருக்கிற கனடாவில் இருக்கிற ஐயா சொன்னது போல மிகச் சரியாக அந்த நிகழ்வு நம்ம திட்டமிட்டபடி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் திட்டமிட்ட சில அறிஞர் பெருமக்கள் வர இயலவில்லை என்றாலும் கூட இந்த நிகழ்வு சிறப்பான நேரத்துக்கு, சரியான நேரத்துக்கு முடிவதற்கு அது துணையாக இருக்கிறது என்பதையும் சொல்லி, கல்லூரி என்பதற்கான விரிவாக்கம் அன்பநாதபுரம் வகையறா அறத்துறை கல்லூரி என்பதுதான் சுருக்கி கல்லூரி என்று மயிலாடுதுறை இருக்கிறது.
அந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் தான். அவர் இல்ல சூழல் காரணமாக இந்த நிகழ்வில் பங்கேற்க இயலவில்லை. தொடர்ந்து நம்முடைய சான்றோர் தளத்தின் அத்தனை நிகழ்வுகளிலும் தன்னுடைய பாடல்களை பதிவு செய்யக்கூடிய அந்த பேராசிரியர் இன்று வர இயலவில்லை என்பதை செய்தியையும் பதிவு செய்து, ஐயாவுடைய அடுத்த நூல் இன்னும் விரிவாகவும் சிறப்பாக வர வேண்டும் என்ற கருத்துக்களையும் சொல்லி மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியினை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அடுத்து நன்றி உரை போயிடலாங்களா ஐயா? போயிடலாம். நிகழ்வின் இறுதி நிகழ்வாக முறையாக நன்றியுரை வழங்க நானிலம் போற்றும் மாநில கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் ஐயா வெற்றி நிலவன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வருக ஐயா, நன்றியுரை தருக. நன்றி தம்பி, நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை இந்த இனிய பொழுதிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை பொழுது என்றால் ஐயா கண்டிப்பாக சந்தைக்கு கொள்வார் என்று நினைக்கிறேன். எப்படி இப்போதுதானே சொன்னேன், அதற்குள்ளாகவா என்று நிச்சயமாக ஐயா அவர் சந்தைக்கு வந்துள்ளார். அதனால் மாலையை விட்டு விடுகிறேன். இப்ப இன்றோடு காலை மாலையை விட்டு விடுகிறேன் என்பதை உறுதியாக ஐயா அவர்களுக்கு சொல்லிவிடுகிறேன். நன்றி. மிக சிறப்பான ஒரு நூலினை தன்னுடைய வாழ்வியலில் கொண்ட அனுபவங்களை தன்னுடைய மிகச்சிறந்த ஒரு நூலாக தந்திருக்கிறார் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் தொடர்ந்து முகநூல் வழியாகவும் புலனத்தின் ஊடாகவும் பல்வேறு செய்திகளை, வரலாற்று பின்புலங்களை பரப்பிக்கொண்டே இருக்கக்கூடியவர். ஏதோ ஒரு நூலாக மட்டுமே வெளியிட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் அவற்றை அவ்வப்போது எந்த செய்திகளாம் எப்போதெல்லாம் கண்டறிகிறாரோ அவற்றை எல்லாம் உடனே பகிர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாமனிதனாக எனக்கு படுகிறார் ஐயா. ஐயா அவருடைய ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்நாளிலே படுகிற இன்னல்களையும் அனுபவங்களையும் இப்படியான நூல்களாக பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளும் கூட. அந்த இது போன்ற அரிய நூல்களை நிச்சயமாக நம்முடைய சான்றோர் தளம் அல்லாத வேறு எந்த தளம் வெளியிட்டு முடியும் என்பதுதான் இந்த நேரத்தில் நம்முடைய துணிவு. அதுதான் நீங்க பாராட்டக்கூடிய விஷயம். தொடர்ச்சியாக நம்ம ஐயா அவருடைய ஆற்றலான பதிவுகளையும் நூல்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதோடு மட்டுமல்ல, மேடைகளிலும் முழங்கி கொண்டு இருக்கிறார்கள். பல்வேறு போராட்டங்களிலும் பங்கெடுத்துக் கொண்டு இருந்தார். ஒரு சமூகவியலாளராகவும், ஒரு செயல்பாட்டாளராகவும், ஒரு வரலாற்றியல் ஆய்வாளராகவும், ஒரு மனிதராகவும் இயங்குவது என்பது அவ்வளவு பெரித ஒரு இயலாத ஒன்று, அரிதான ஒன்றுதான். அதனை செய்கிறார் ஐயா அவர்கள். அதே சமயத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருப்பது சுயகருதிகள் என்பது இங்கே இருப்பது பெரும்பான்மை பார்ப்பனர்கள் தான் எழுதியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் முதலிலே. அதுதான் அங்கிருந்து தான் தொடங்குகிறார்கள். பாரதி கூட அவருடைய சுயகருதியை சுருக்கமாக எழுதியிருக்கிறார், பார்க்க முடிகிறது. ஆனால் பிற நிலையில இருக்கக்கூடிய எளியவர்களுடைய வாழ்வியலானது இங்கே பதிவாகி இருக்கிறதா என்று பார்த்தால் 2015 இருந்துதான் பதிவாகிறது. வடு என்கிற ஒன்று நம்முடைய குணசேகரன் அவர்கள் பதிவு செய்கிறார் அவருடைய வாழ்க்கை. அதன் பிறகுதான் பதிவாகி கொண்டிருக்கு. அந்த வகையிலே ஐயா அவர்களுடைய திமிரிய சிறகுகள் என்னும் இந்த தன் வரலாற்று நூல் மிகப்பெரிய ஒரு இடத்தை தமிழ் இலக்கிய வரலாற்றிலே இடம்பெறுகிறது. அதை வெளியிடுவதன் வழியாக சான்றோர் தளமும் பதிவாகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சான்றோர் தளமானது தொடர்ச்சியாக பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமத்தோடு இணைந்து இது போன்ற நிகழ்வுகளை வெளியிடுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கூடிய அனைவரையும் வரவேற்ற அன்பிற்குரிய நம்முடைய பைந்தமிழ் செம்மல் தனித்தமிழ் தென்றல் மன்னர் மன்னன், நம்முடைய சான்றோர் தளத்தின் ஒருங்கிணைப்பாளர் மன்னர் மன்னன் அவர்களுக்கு நம்முடைய சான்றோர் தளத்தின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அதே போலவே தமிழிசை தந்த நம்முடைய மதிப்பிற்குரிய முனைவர் நன்னானை ரமேஷ் அவர்களுக்கு அன்போடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பான ஒரு தலைமுறையை எளிமையாகவும் குறைவான நேரத்திற்குள்ளாக மிக அழகாக பதிவு செய்த மதிப்பிற்குரிய நம்முடைய ஐயாவுடைய பாணியில் சொல்வதாக இருந்தால் பாணர் ரேவதி அழகசாமி அம்மா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். அதை போலவே தொடக்க உரையினை மிக நேர்த்தியாக பல்வேறு பணியின் ஊடாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு இடத்தில் நின்று கூட ஒரு சாலையின் ஓரத்தில் கூட நின்று தமிழ் பணியை தொடர்ந்து ஒரு பொறியியலாளராக இருந்து செய்து கொண்டிருக்கூடிய நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய பொறியாளர் முனைவர் பாலமுருகன் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மிகச்சிறந்த நோக்க உரையை ஆற்றி
நம்முடைய சான்றோர்கள் ஏன் இயங்குகிறது, இதனுடைய பங்கு என்ன, வரலாற்றில் நாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், எதை சாதிக்க வேண்டும் என்பதெல்லாம் மையமாக வைத்து மிக அழகாக ஒரு நோக்க உரையாற்றிய நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் ஐயா புரிஞர் அமிர்தம் பீட்டராஜன் ஐயா அவர்களுக்கு அன்பான நன்றியை இந்த நேரத்தில் முடித்தாக்கி கொள்கிறோம். சிறந்த வாழ்த்துறையை வழங்கிவிட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்து யாருக்கோ நன்றி செய்து கொண்டு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது போல நம்முடைய இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய இனி பேராசிரியர் என்று தான் சொல்வோம், நம்முடைய பொறியியலாளராக இருந்தவர் அதை விட்டு பிறகு தமிழ் நெறிகளை இறங்கி இந்த தமிழ் சமூகத்தை கலக்கென்று கலக்கிவிட்டு இப்போது மீண்டும் பேராசிரியராக நுழைந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நம்முடைய தமிழீழன் ஐயா மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு வாழ்த்துறை வழங்கினார்கள். ஐயா அவர்களுக்கு பார்த்தீர்களா, நீங்கள் விட்டாலும் பொறியியல் உங்களை விடாது, பிடித்து கொண்டது என்பதுதான் போல் புரிகிறது. பிடித்தது என்றதை பீடித்துக் கொண்டது என்று நினைக்கிறேன். அப்படியாக அழகாக அந்த பணியினை செய்து கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய நானூறு ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குனர், நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய இயக்குநர்கள் உருவாக இருக்கக்கூடிய முனைவர் தமிழீழன் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். அதே போலவே இன்று நம்முடைய மிக அழகாக வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய பௌத்த நெறியாளர், பௌத்த அறிஞர், அறம் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அமரேசன் அவர்கள் அவருடைய வாழ்த்துறையோடு ஒரு கலந்துரையும் அழகாக தொடங்கி கொண்டு போய் சென்றார்கள் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வராவிட்டாலும் கூட பணி நிமித்தமாக வர இயலாவிட்டாலும் மரியாதை நிமித்தமாக நிகழ்ச்சிகளின்படி நம்முடைய மதிப்பிற்குரிய கவிஞர் வானர் சாக்ரட்டிஸ் சக்கையா ஐயா அவர்களுக்கு அன்போடு நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். மிக அழகான திறனாய்வினை செய்து இவரை விட்டால் இந்த நூலை திறனாய்வு செய்வதற்கு வேறு யாரு இருக்கிறார்கள் என்பது போல மிக அருமையான ஒரு திறனாய்வை செய்த நாங்கள்லாம் வெடிகுண்டு என்றுதான் சொல்லுவோம், தமிழ் குண்டு வெடிகுண்டு என்றுதான் சொல்லும் அளவிற்கு இருக்கக்கூடிய அதிர்ந்து பேசக்கூடிய இருக்கிற இடத்தை எப்போதும் ஒரு தமிழ் அதிர்வோடு நிகழ்த்தி கொண்டிருக்கூடிய என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா வாய்மை இளைஞரனார் அவர்கள் அழகாக அவருடைய பட்டத்தை போட்டிருக்கு. செந்தமிழ் போராளி என்று பேரொளி என்று இருக்கிறார். செந்தமிழ் போராளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. யாரேனும் தமிழிலே ஒரு மாசினை ஏற்படுத்திவிட்டால் சண்டைக்கு போய் விடுவார். அதை திருத்தாவிட்டால் அங்கேயே உட்கார்ந்து அதனை திருத்த செய்து விட்டுத்தான் வீட்டுக்கு போவார். அவருடைய உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் கூட இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே நம்முடைய இயற்கை அவருக்கு நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் எல்லோரும் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே மணிவாக வைத்து இந்த திறனாய்வினை மிக நுட்பமாக அழகாக சொன்ன ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரங்கிலே இருந்து விவாதம் செய்த நம்முடைய தென்மொழி அவர்கள், ஐயா கனடா தேசத்தில் இருந்த மின் பொறியாளர் ஏழுமலை ஐயா அவர்கள் என அனைவருக்கும் அன்போடு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவற்றையெல்லாம் தாண்டி நான் நன்றி சொல்ல வேண்டியதாக இந்த இடத்தில் நான் நினைப்பது அன்பிற்குரிய தம்பி மாநில கல்லூரியின் தமிழ்துறை மாணவர் கவிஞர் பாலாஜி அவர்களுக்குத்தான் பாணர் பாலாஜி என்பதுதான் சரியா பொருந்துகிறது. ஐயா அருமையாக சொன்னது பாணர் பாலாஜி என்பது பொருந்திவிட்டது. அருமையாக இந்த நேரத்திலே உற்றுழி உதவுதல் என்று சொல்வது போல அருமையாக இந்த நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து மிக நேர்த்தியாக தந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய இளவல் பாணர் பாலாஜி அவர்களுக்கு இந்த நேரத்திலே அன்போடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த நிகழ்ச்சியோடு தொடர்புடைய அனைவருக்கும் யாரேனும் விடுபட்டு இருப்பார்களான அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெட்மி நோட் 9 இருக்கக்கூடியவர், ஜெயா என்கிற இணைப்பில் இருக்கக்கூடியவர் என்று அனைவரும் இதற்கு முன்பாக இருந்த இணைப்பில் இருந்தவர்கள் அனைவருக்குமாக இந்த நேரத்திலே அன்பினை நன்றியாக தெரிவித்து சான்றோர் தளத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஜெயான்னு ஒருத்தர் இருக்காங்க, யாருன்னு கேளுங்க. ஆமா ஐயா, ஜெயா இணைப்புல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் முகம் காட்டுங்க. முகம் காட்டாவிட்டா பரவாயில்ல, குரலாவது காட்டுங்க. பீட்டர் ஐயா, நேரலை வேற யாரும் பேசல, நேரலை நிறுத்திக்கிறீங்க. நீங்க நிறுத்திடுவையா.